இன்னைக்கு எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. But do it how we get. Okay. Assalamu alaikum. பேசாதீங்க நீ படிப்ப. Assalamu alaikum வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வணக்கம். குட் ஈவினிங். சரியா? இப்ப என்ன வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது இல்ல? எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு பாருங்க. பிரேக் ஆகுதா? ஓகே நோ இஷ்யூ. இல்ல கேக்குது. எல்லாம் கேக்குதுன்னு. ஓகே. ரிட்டன் பாருங்க. இல்ல நீங்க ஒரு லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் ஒன்ல இருக்குது பாருங்க. கேக்குது டீச்சர், கிளியர் டீச்சர். லாஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்ல வேணாம் நீங்க பிள்ளைகள். ஆனா என்ன உண்மையாக்கும் இன்றைய லாஸ்ட் கிளாஸ் தான். நாளையோட எல்லாம் முடிஞ்சு. சரியா? டீச்சர் நீங்க நீங்க அப்படி தெரியும். சொன்னாதான் கவரேஜ் இஷ்யூ. ஓம் டீச்சர் பரவாயில்ல லாஸ்ட் கிளாஸ் அவ சொல்லாதீங்க இருக்கட்டும். sister. நீங்க சொல்லாதீங்க லாஸ்ட் கிளாஸ் அப்படி சத்தமுனையா இல்ல. கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க விரும்பினோ விரும்ப இல்லையோ இது ரெக்கார்டிங் ஒன்ல இருக்குதா? விரும்பினோ விரும்ப இல்லையோ இன்றைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ரெக்கார்டிங் அந்த என்ன இஷ்யூ வாய்ஸ்ல இஷ்யூ வந்ததால உங்களுக்கு கேட்க இல்ல. ரிட்டன் நான் சொல்றேன். இன்றைய பிள்ளைகள் நீங்க விரும்பினோ விரும்ப இல்லையோ இதுதான் நாங்க சேர்ந்து படிக்க போற லாஸ்ட் டைம். சரியா? அப்போ இந்த டைமை நீங்க எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள இயலுமோ அவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இந்த கிளாஸ் நாளைக்கு வரைக்கும் நடக்கும். சரியா? நாளை விடியல் வரைக்கும் இந்த கிளாஸ் காண போகுது. சரியோ? அப்போ உங்களுக்கு இருக்கலாம் பிள்ளைகள், நீங்க இவ்வளவு வருஷம் படிச்சதுல சில டவுட் இருக்கலாம். சில கேள்விகள் எழுத தெரியாமல் இருக்கலாம். சில விஷயங்கள்ல புரிதல் இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த டவுட்டா இருந்தாலும் இன்று நைட்டுக்குள்ள நீங்க கேட்கலாம். உங்களுக்கு தாராளமாக நாளை விடியும் வரைக்கும் டைம் இருக்குது. சரியா? சின்ன சின்ன பிரேக் தருவான், அதுல உங்களுக்கு கேட்டுட்டு போகலாம். சரி? அப்ப நீங்க ரிட்டர்ன் சொல்லுறேன். நாம உண்டா படிக்கிறது இந்த டைம்ல மட்டும்தான். சரியோ? அப்ப நாளைக்கெல்லாம் கேட்டேன்னு சொன்னா இந்த கிளாஸ் மாதிரி நடக்காது. ஒவ்வொருத்தருக்குமான டவுட் என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன செய்வேன், எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். என்னடா பிள்ளைகள் எங்களுக்கு கொண்டு இருக்குது, இப்ப சட்டம் அரசாங்கம் ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னா அது நாங்க கட்டுப்பட்டு தான் ஆக வேணும். சரியோ? அப்ப 4 மணியோட எல்லா கிளாஸையும் நிறுத்த வேணும்னா நாங்க நிறுத்தத்தான் வேணும். சரி? அப்ப 4 மணிக்கு சாரி 4ஆம் தேதியோட அடுத்ததாக எங்களுக்கு கிளாஸ் ஒன்றும் செய்ய இல்லை. 4 மணின்னு சொல்லிட்டேன்னா 4ஆம் தேதி. அப்ப 4ஆம் தேதிக்கு பிறகு கிளாஸ் நம்ம மெத்தட்ல செய்யலாம். ஆனா நான் உங்களை அப்படியே கைவிட்டுவேன்டா இல்ல. சரியோ? 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தாலோ அல்லது தேவை இருந்தாலோ தாராளமா கேட்கலாம். நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். சரி? 3 மாதமாக நீங்க தொடர்ந்து பயணிச்சீங்க பிள்ளைகள். உங்களோட ஃபைனல் தமிழ் எக்ஸாம் வரைக்கும் நான் இருப்பேன். சரியோ? அதனால ஒத்தரும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் எங்களோட ஃபைனல் ரிவிஷன் நைட் இது. சரியா? உங்களுக்கு தெரியும் 3 மாசமா நான் தொடர்ந்து நைட் கிளாஸ் படிச்சுட்டு வரோம். அதுல பிள்ளைகள் நீங்க அடுத்த பிள்ளைகளையும் விட மிகப்பெரிய தியாகம் செஞ்சிருக்கீங்க இந்த 3 மாதமும். என்ன 11 மணி கிளாஸ் போட்டா நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. 11 மணி தொடங்கினது சில நேரம் 2 மணி 3 வரைக்கும் கிளாஸ் நடந்த நாட்களும் இருக்குது. அப்ப அதுல கூட நீங்க தாக்கு பிடிச்சிட்டு அதுல இருந்தீங்க. சரி, இதெல்லாம் கடைசி நேரத்துல சொல்லத்தான் வேணும். ஏன்னா நான் மட்டும் செஞ்ச தியாகத்தை மட்டும் கதைச்சி வேலை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸா நீங்களும் தியாகம் செஞ்சிருக்கீங்க. என்ன வேற வேற கிளாஸஸ கட் பண்ணிட்டு எந்த கிளாஸ் வந்தீங்க. நைட் என்னோட சேர்ந்து முழிச்சிருந்து படிச்சீங்க. என்ன நிறைய விஷயங்கள் நாம் உண்டா செஞ்சோம். ஆனா இன்றைக்கு எல்லாத்துடையுமே கடைசி நாளாக இருக்க போகுது. சரியோ? அப்ப இன்னைக்கு நீங்க என்ன வச்சு உங்களால எந்த அளவு தூரம் உங்களுக்கு பயணம் இடையிலுமோ அந்த அளவு தூரம் நானே சொல்றேன் பயணம் பெற்றுக் கொள்ளுங்க. சரி? இந்த இந்த மாதிரியான ஒரு நாள் இனி உங்களோட லைஃப்ல வராது. சரியோ? இனிமே நான் இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் இருந்துட்டு உங்களுக்கு படிச்சு தர நாள் இனி இல்லை. இனி எப்படி நடக்கும்னு சொன்னா பிள்ளைகளும் கூட சின்ன சின்ன டவுட்டை கிளியர் பண்றதா தான் நான் இருப்பேன். என் அடுத்த நாட்களை நீங்க ரெடி ஆகணும் உங்களோட A level எக்ஸாமுக்கு. நீங்க அடுத்தடுத்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதால இப்ப தமிழோட உங்களுக்கு இருக்கேலாம். சரியோ? அப்ப இன்றைக்கு பிள்ளைகள் நீங்க தமிழுக்கு சமாதி கட்ட போறீங்க. சரியா? உங்களோட தெளிவு இல்லாத பாதிகளை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான விஷயத்த கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய படிச்சு கொள்ளுங்களா. இன்றைக்கு சொல்றேன் பிள்ளைகள், இந்த 3 மாதமாக நாங்க பயணிச்சுட்டு வந்தோம். ஒண்டா பயணிச்சுட்டு வந்தோம். சரியா? இதுல நிறைகள் குறைகள் எல்லாம் இருந்தது எங்கட பயணத்துல. அப்ப இந்த 3 மாத பயணத்துல நீங்க நம்பி கலங்கினது கொண்டு வந்தா முடியணும். இல்லைங்களா? ஏண்ட டார்கெட்ல தான் முடியணும். சரியோ? இல்லைங்களா? ஏலதான் முடியணும். ஏனென்றா நீங்களும் அந்த அளவு தூரம் தியாகம் செஞ்சிருக்கீங்க. நானும் உங்களுக்கு அந்த அளவு தூரம் இறங்கி தியாகம் செஞ்சிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் பிள்ளைகள், இந்த 3 மாதத்துல உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் நான் தந்திருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாகவும் தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னண்டா
நீங்க எனக்கு 3 மாதத்துக்கு முன்னுக்கு வந்தது ஒரு விதமாக, இப்ப எனக்கிட்ட இருந்து வெளிய போறது இன்னொரு விதமாக. சரியா? இதுல 0 லெவல்ல வந்த புள்ளைகளும் எனக்கிட்ட இருக்குது. ஆனா இப்ப அவங்க போறது A லெவல்ல போற புள்ளைகளும் இருக்காங்க. அவங்கள பேச சொன்னா இன்றைக்கு அவங்களே பேசிடுவாங்க. சரியா? அப்ப டைம் இல்லன்றதால நான் சொல்ல இல்ல. சரியா? எனக்கு தெரியும். இந்த 3 மாதத்துல அந்த நான் 300, 318 பேர் என்கிட்ட வந்தீங்க. சரியா? அந்த 318 பேர்ல நான் ஒவ்வொருத்தரையும் எடுக்கும்பொழுது அவங்களோட என்ன நிலைன்னு தான் எடுத்தேன். எல்லார்கிட்டயும் நான் கேட்டிருப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மார்க்ஸ் எப்படி? நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்ட்டு. அதே பிள்ளைகளுக்கிட்ட நான் ரிட்டர்ன் கேட்கும் பொழுதோ, அவங்களோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருந்தது. அப்ப அந்த வகையில பிள்ளைகள் எனக்கு ஒரு சந்தோஷம். அங்கன இந்த உழைப்புக்கு அங்கன ஒரு பிரதிபலன் கிடைச்சது அப்படின்னு இந்த 3 மாதத்துல. சரி. அது இல்லாம மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆ நீங்க அவதானிச்சீங்களோ தெரியல. இந்த வித்தின் 3 மந்த்ல நாங்க உங்களோட ஒட்டுமொத்த சிலபஸையும் முடிச்சிக்கிறோம். சரியா? அதாவது உங்களோட 2 வருஷ சிலபஸ நாம 3 மாதத்துக்குள்ள முடிச்சிக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரியா? அது செய்றது கஷ்டம். ஆனா அதுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்டும் இருந்ததால தான் அது முடிய கிடைச்சது. அதோட பிள்ளைகள் இந்த வித்தின் 3 மந்த்ஸ்ல சிலபஸ் முடிக்கிற கடைசி பேட்ச் உங்களோட பேட்ச்சா தான் இருக்க போகுது. சரியா? 2027க்கெல்லாம் அப்படி இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிலபஸ் போற ஆட்கள். சரியோ? அப்ப எல்லா விதமா பார்க்கும்பொழுதும் உங்களோட பேட்ச் தான் ஒரு தனித்துவமான பேட்ச்சா இருக்குது. அதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல. அதே மாதிரி நான் ரிவிஷன் கிளாஸ் கடைசி பேட்ச் நீங்க. சரியா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால அதோட இந்த பேட்ச்ல வந்து நிறைய நல்ல புள்ளைகள் இருக்கீங்க. நல்லா ஆக்டிவா படிக்கிற புள்ளைகள் இருக்கீங்க. எல்லாருமே தான். சரியா? ஒரு குறிப்பிட்ட நபர்கள சொல்லையில எல்லாருமே. அப்போ இப்படி ஒரு நல்ல பேட்ச் எப்படி வெளிக்கு போகணுமென்ற பிள்ளைகள் என்ற டார்கெட்டோட தான் போகணும். விளங்கினதா? அதோட மிக முக்கியமா ஒன்று சொல்லணும். கடைசி கட்டத்துல நிறைய விமர்சனங்கள நாம சந்திச்சோம் நான் இந்த 3 மாதத்துல. என்னோட சேர்ந்து நீங்களும் சந்திச்சீங்க. அது எங்கட குறைகளுக்கான விமர்சனம் அல்ல. அது எங்கட நிறைகள கண்டு வந்த விமர்சனங்கள். சரியா? அதையும் கூட நீங்க என்னோட சேர்ந்து என்ன செஞ்சீங்க? எதிர்கொண்டீங்க. அந்த வகையில ஆ நிறைய விஷயங்கள் இந்த பேச்சுல இருக்குது. சரியோ? அப்ப இதே நான் ஏன் லாஸ்ட்டா சொல்றேன்டா, இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு உங்களோட டார்கெட்டா இருக்கணும் A. சரியா? A மட்டுமல்ல 3A இருக்கணும். சரியா? நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க சந்திச்ச எல்லா விஷயத்துக்குமான இறுதி இலக்கு 3A தான் இருக்கணும். சரி? அப்ப நல்ல ஹோப்போட படிங்க பிள்ளைகள். இப்ப எந்த கிளாஸ பொறுத்தவரையில் இதுதான் லாஸ்ட் ரிவிஷன் நைட். அதனால நான் பேரும் போட்டேன். லாஸ்ட் ரிவிஷன் நைட். உங்களோட இருக்க போற கடைசி இரவு. சரியா? அதுபோறலாம் நான் மிச்சம் வரமாட்டேன். ஏன்னா வரக்கூடாது. அடுத்தடுத்த பாடங்கள் நீங்க படிக்கணும். அதனால இன்னைக்கு நானே சொல்றேனே, என்ன வச்சு உங்களுக்கு எவ்வளவு புழிஞ்செடுக்க இயலுமோ, அவ்வளவு தூரம் நீங்க என்ன வச்சு பயனெடுத்துக் கொள்ளுங்க. இனிமே நான் இந்த மாதிரி ஸ்கிரீனுக்கு பின்னால வரமாட்டேன். சரியோ? அடுத்த பெட்ஜ் எல்லாம் இருக்குது பார்க்கணும். சரி? ஆனா பயப்பட வேணாம். உங்களோட தமிழ் எக்ஸாம் முடியும் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேண்டாலும் நான் தருவேன். அதனால பிள்ளைகள் கட்டாயமோட ஒரு இலக்கா இருக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்மளோட டார்கெட் A. அத எடுக்கிறது தான் எங்கட வழியா இருக்கணும். சரி? ஓகே. நாம பாடத்துக்குள்ள போவோம். தொடங்குறதுக்கு முன்னுக்கு என்ன சரி சொல்ல இருக்குதா உங்களுக்கு? ம்? சொல்ல இருக்குதா? இல்ல டீச்சர். இல்ல. இல்ல. ஓகே. சரி. நான் குரூப்ல சொல்றேன். நாங்க ஓகே. குரூப்ல பேச ஆனா பிள்ளைகள் நீங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வேணும். என்னன்னு சொன்னா, நீங்க என்ன தெரியல. அடுத்த தமிழ் கிளாஸ் புள்ளைகள பொறுத்தவரை நான் ஒன்றும் சொல்லல. அவங்களும் படிக்கணும். அவங்களும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அவங்களும் 3 அச்சீவ் பண்ணணும். ஆனா உங்களோட பெஞ்ச பொறுத்தவரையில நீங்க நிறைய தியாகம் தமிழுக்கு செஞ்சிருக்கீங்க. என்ன? குறிப்பாக நீங்க எத்தனை நைட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல என்ன? தொடர்ச்சியாக 3 மாதத்துல எத்தனை நைட் கிளாஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன். நைட் கிளாஸ்ன்னு சொன்னா நீங்க நினைக்க கூட இந்த 7 மணிலேருந்து 10 மணி ஆகாட்டிமெண்டு 11 மணி தொடங்கினா நம்மளோட பிள்ளைகள் 3 மணி வரைக்கும் இருக்குங்க. சரியா? அதெல்லாம் உங்களோட தியாகங்கள் தான். அந்த தியாகங்களுக்கான ஒரு நல்ல வெகுமதி உங்களோட ரிசல்ட்ஸ்ல வரவே வேணும். சரியோ? இருக்கிற 6 நாள் பிள்ளைகள் அத சக்சஸா மாத்தி பாருங்க. சரியா? ஒரு 6 நாள் 7 பிள்ளைகள் உங்களுக்கு அச்சீவ் பண்ண. அதுனா என்ன சொல்ல இயலும். இந்த 6 நாள் தானே இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. எனக்கு எக்ஸாம்ல ஒன்றும் செய்ய இயலா. எனக்கு வராது. இப்படியான ஒரு எதிர்மறை மனப்பாங்கு ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்ல. உங்களோட கோலா இருக்கணும். எனக்கு 6 நாள் இருக்குது. என்னால இயலும். நான் எடுப்பேன். இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். சரி? அதோட லாஸ்ட்டா சொல்லிக்கொண்டு இப்ப பாடத்துக்குள்ளே போறோம் பிள்ளைகள். இப்ப இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க. கட்டாயமோட ஹெல்த்துகள பார்த்துக்கொள்ளுங்க.
அதே மாதிரி உங்களோட மனநிலை, அதாவது எமோஷனலி நீங்க வீக் ஆக கூட, பயந்து நடுங்கிட்டு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் வீக் ஆக கூட. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள தெரியணும். நான் அடிக்கடி சொல்றேன், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டுன்னு. அப்ப இதனால பிள்ளைகள் என்னடா லாஸ்ட் கட்டத்துல மனம் உடைஞ்சிராதீங்க. படிக்க இல்லையே, அவன் இப்படி படிச்சிருக்கானே, நான் இவ்வளவு தூரமே படிச்சிருக்கிறேன்னு சொல்லி. இல்ல, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும். நீங்க படிச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு சொல்லலாம், நீங்க தமிழ் அந்த அளவு தூரம் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், இலக்கணத்துல என்கிட்ட 20க்கு 3 எடுத்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு 20க்கு 17 18 இருக்குது. சரியா? அப்ப அதுல உங்களோட வளர்ச்சியை நீங்களே பாருங்க. உங்களுக்குள்ள ஏழும் ஏழு மண்டதாலதான் என்ன, நீங்க இவ்வளவு தூரம் எடுத்திருக்கீங்க. இதுல நிறைய பிள்ளைகள் இருக்குது, என்ன காட்டலாம். என்கிட்ட வரும்போது இலக்கணத்துல 20க்கு 3 எடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு போகும்போது 20க்கு 18 19 எடுக்கிறாங்க. அப்போ 3ல இருந்து 18 19 எடுக்கிறதுன்றது பீக் லெவல் சேஞ்ச் ஆனது விளங்குனதா? அப்ப இப்படியே உங்களுக்கு மாறலும் என்றால் விளங்குனதா? ஜஸ்ட் எனக்கிட்ட 3 months செமினார் அட்டென்ட் பண்ணி இவ்வளவு தூரம் மாறலும் என்றா பிள்ளைகள், நீங்க 2 வருஷம் உழைப்பு போட்டிருக்கீங்க, உங்களால இயலும். 3 என்றதெல்லாம் உங்களுக்கு சுலபமான விஷயங்கள். சரியா? அப்படி நீங்க நினைச்சு கொண்டு படிங்களா, உங்களால எல்லாராலையும் மேலும் 3 அச்சீவ் பண்ண யாராலையும் மேலாண்டு இல்லை. விளங்குனதா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அந்த தைரியத்தை, அந்த கான்பிடன்ஸா மனதுல எடுக்கணும். ஃபைனல் செமினார்ன்றதால எனக்கு எந்த என்ன படின்னு சொல்லி படிச்சு தரது மட்டுமல்லைங்க என் கடமை. இந்த விஷயங்களை நான் சொல்லி தரத்தான் வேணும். சரியோ? ஃபைனல் கட்டத்துல இருக்கிறீங்க, போப்ப விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள 3 இருக்குது, அதை நீங்க வெளிக்கொண்டு வர்றது உங்களோட பொறுப்பு. சரி? எல்லாராலையும் மேலும். ஓகே, சரி. இன்றைக்கு எனக்கு தெரியும், நான் உங்களோட 3 month ஃபைனல் செமினார் தொடங்கும் போது நான் சொல்லி இருப்பேன் உங்ககிட்ட. என்ன சொல்லிருக்கேன்? யாருக்காச்சும் நினைவு இருக்குதா? 3 months ஃபைனல் செமினார் தொடங்கும் போது நான் உன்ட சொல்லித்தான் உங்களை உள்ளுக்கு எடுத்தேன் எல்லாரையும். என்ன சொன்னேன்? நல்ல நிலைமை எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றி கொண்டு வருவேன். நீங்க எந்த லெவல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன். அதுல நான் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி காட்டுவேன். டபிள்யூல இருந்த ஒரு போயை நான் ஏக்கு கொண்டு வந்திக்கிறேன். சரியா? எஸ் லெவல்ல இருந்த ஒரு கேர்ள் இன்றைக்கு ஏ லெவல் இருக்குது. அது அவள் சும்மையே இல்ல, அவள் டொப் ரேங்க்ல பே எடுக்கிறாள். 87 90 அவள் எடுக்கிறாள். சரியா? அப்ப அத மாதிரி நிறைய பேர் எடுக்கிறீங்க. சரி? அதெல்லாம நான் இன்னொன்னு சொன்னேனே, நீங்க நீங்க வந்தாதான் யாரு வந்த மாதிரி நீங்க வந்த மாதிரி ஆஹ் சொன்னேன்னு ஞாபகம் இருக்குது. அதே சமயம் நீங்க எக்ஸாம்ல தோத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க தோத்த மாதிரி நீங்க அப்படி சொல்லித்தான் உள்ள எடுத்தேன். சரியா? அப்ப உங்களோட ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு தோல்வியும் நான் இந்ததாக பாக்குறேன். சரி? அதனால ஃபைனல் எக்ஸாம தைரியமா முகம் கொடுத்து வந்து சொல்லுங்க, டீச்சர் பேப்பர் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி. சரி? ஹோப்ப தளர விட்டுறாதீங்க. ஓகே, சரி. அப்ப நான் பாப்போமா தொடர்ச்சியாக? சரி, ஓகே, சரி, ஓகே. முதலாவது இந்த உங்களோட மைக்களை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். சரியா? டவுட் இருக்கும் போது மட்டும் கேளுங்க. சரி, உங்களுக்கு முதலாவது பேப்பட்ட கட்டமைப்பு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேணும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தமிழ் பாடம் என்றது வினாத்தாள் 1 வினாத்தாள் 2 என்று 2 பகுதிகளை கொண்டிருக்கும். அதுல வினாத்தாள் 1 பிள்ளைகள் பகுதி 1 பகுதி 2 என்று இருக்கும். வினாத்தாள் 2லயும் பகுதி 1 பகுதி 2 என்று இருக்கும். இந்த வினாபத்திரம் 1ல பகுதி 1ல என்ன வகையான கேள்விகள் இருக்கும் என்றா பிள்ளைகள், சங்கச்செய்யுள்கள், அதே மாதிரி கம்பராமாயணம் சந்தர்ப்ப வினா, கவிதைகள், உரைநடை பகுதிகள் அப்படின்னு சொல்லி இது இருக்கு. அதே மாதிரி பகுதி 2ல, அதாவது வினாத்தாள் 1 பகுதி 2 திருக்குறள், கம்பராமாயணம், சிறுகதைகள், அதே மாதிரி நாடகங்கள், நாவல்கள், இப்படியான பகுதிகள் இருக்கும். நஷாதோட மைக் சரியா? ஓகே, இப்படியான பகுதிகள் உங்களோட வினாபத்திரம் 1ஆக இருக்குது. இது ஒரு நாள்ல நடக்கும் பிள்ளைகள். அதுபோல ஒரு கெப் விட்டு தான் உங்களுக்கு வினாபத்திரம் 2 நடக்க போகுது. சரி? அது வினாபத்திரம் 2 1 2 இருக்குது. அதுல முதலாவது பகுதி இலக்கணம் இருக்கும், அதே மாதிரி சுருக்கம் இருக்கும், கட்டுரைகள் இருக்கும். அதோட பகுதி 2 காலங்களும் 8வது இலக்கண கேள்வியாகவும் இருக்க போதும். இவ்வளவுதான் உங்களோட தமிழ் பேப்பர். இதுக்குள்ளதான் உங்களோட ஒட்டுமொத்த தமிழ் வாழ்க்கையுமே இருக்குது. சரியோ? ஓகே,
அதுல பிள்ளைகள் இந்த நாம ஒவ்வொரு பேப்பரா இப்ப பார்த்துட்டு வருவோமா, வினாபத்திரம் ஒன்றுல பகுதி ஒன்றுல முதலாவதாக வரக்கூடிய கேள்வி என்னண்டா சங்கச் செய்யுள். இப்ப நாம என்ன பார்க்க போறோம்டா, இந்த சங்கச் செயல்கள்ல என்னவெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது, அது எப்படியெல்லாம் வரலாம்ன்றதை நாங்க பார்க்க போறோம். சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப நாங்க எதிர்பார்க்க அடிப்படையில நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கடந்த கால பாஸ் பேப்பரை பார்த்துதான் நாங்க செல்லுறோம். இது இந்த முறை வந்திருக்குது, அப்ப உங்களுக்கு இந்த முறை வரலாம்னு நாங்க ஒரு ஊகிப்பு மட்டும் செய்யறோம். அந்த வகையில பார்த்தா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 2019ஆம் ஆண்டு சங்கச்செயலாக கேட்கப்பட்டது விளையாடு ஆயமுடு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2019ஆம் ஆண்டு கேட்டது விளையாடு ஆயமுடு. சரி, அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு கேட்டது என்ன பகுதி அப்படின்னு சொன்னா எது கேட்டாங்க? அருகுலத்து. வெரி குட். அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு கன்று தன் பயமுலை மாந்தது. வெரி குட். அதே மாதிரி 2022ல ஒரு நாள் செல்லலம் என்ற கேள்வி வந்தது. 23ல பூவோடு புரையும் கண்ணும் என்ற பகுதி வந்தது. 24ல இளமை பாராண்டு வந்தது. 25ல ஏற்கனவே கன்று தன் பயமுலை அதை போட்டிருந்தாங்க, ரிட்டன் அதை போட்டாங்க. அப்போ உங்களுக்கு 26ஆம் ஆண்டுல என்ன பகுதிகள் கேட்டு வரலாம்னு சொன்னா எதிர்பார்க்கிற அடிப்படையில கொஞ்சம் சங்க செயல்கள் இருக்குது. சரியோ, அதுல என்ன வருமண்டா பிள்ளைகள்? முதலாவது வாரலம் சேரி, அடுத்தது கடுமலை பொழிந்த, இந்த ரெண்டும் இன்னும் வர இல்லை. அடுத்தது நகுத கிணறு, இதுவும் வர இல்லை. அதோடு பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட விளையாடு ஆயமுடு என்ற செயலும் உங்களுக்கு இந்த முறை வரலாம். விளையாடு ஆயமுட நான் எந்த இடத்துல நீங்க பார்க்காத அளவுக்கு நான் உங்களுக்கு கதை வடிவத்துல நான் விளங்கப்படுத்தி யூடியூப்ல போட்டிக்கிறேன். இன்னும் பார்க்காத புள்ளையில இருந்தேன்னு சொன்னா விளையாடு ஆயமுட பார்க்கலாம். சரி, நிறைய புள்ளைகள் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரியா, அத மாதிரி அவன் படிச்சுட்டு போய் கேள்வியை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்களா பார்க்காத பிள்ளைகள். எனவே இந்த 4 செயல்களையும் நீங்க கட்டாயம் படிச்சுட்டு போகணும். வாரலம் சரி நல்லா படிங்க, கேள்வி செய்யுங்க. கடுமலை பொழிந்து படிங்க, கேள்வியை பாருங்க. நகுத கிணறை படிங்க, கேள்வியை பாருங்க. இதெல்லாம் நான் படிச்சு தந்திருக்கேன். விளையாடு ஆயமோடு படிங்க, கேள்வியை பாருங்க. இந்த 4 செயல்கள்லையும் பிள்ளைகள் நீங்க டானா இருக்கணும். விளையாடுதான் எந்த கேள்வி வந்தாலும் நான் செய்வேன் என்ற மாதிரிக்கு நீங்க ரெடி ஆயிட்டு போகணும். அது இல்லாம வாரலஞ்சேரி தான் வரும், படுமலை பொழிந்து மட்டும்தான் வருமான்னு நான் சொல்ல இல்லை. இந்த 4ம் வரலாம், 4க்கும் ரெடி ஆயிட்டு போங்க. விளையாடுதா? ஓகே. அப்ப நாம என்ன செய்வோம்டா பிள்ளைகள், ஒவ்வொரு செயலா பார்த்துட்டு வருவோம். சரி, ஒவ்வொரு செயலா நான் மேலோட்டமா விளங்கப்படுத்துறேன். இது ஆல்ரெடி விளங்கப்படுத்தின பகுதிகள் தான். அதே போல நாம இதுல என்னென்ன கேள்விகள் வரலாம்ன்றதை பார்ப்போம். சரி, பாருங்க, பூவோடு புறையும் வந்திருக்குது. இது இந்த முறை எதிர்பார்க்கையில இல்ல. சரி, ஆனா படிச்சுக்கொள்ளும், படிச்சு வைங்க, நல்லா தானே. இவ பாருங்க, வாரலஞ்சேரி 2ஆவதாக தந்திருக்குது. சரியோ, பாருங்களா, பாருங்க. சரி, இப்ப உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு போறேனே, சரிதானே? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், சொல்லுங்க. இந்த பேப்பர் நீங்க குரூப்ல போடுறா? இது முடிய நான் குரூப்ல போடுறேன். ஓகே சரியா? டீச்சர். இல்ல, நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறேன். சரியா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு கேள்வி போகவா, அப்படி இல்லைன்னா கேள்வியே நாம பார்த்துட்டு போக மாட்டோம். விளங்கப்படுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். இன்னும் எப்படி உங்களோட சஜஷன்? படிச்சுட்டு போங்க டீச்சர். ஓகே, சரி, ஓகே. பாருங்க பிள்ளைகள், இந்த முறை வாரலம் சரி என்றது வரலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, போன முறை நாடளாவிய ரீதியில எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வாரலம் சரி, ஆனா வர இல்ல. அப்ப போன முறை வர இல்லைன்றதால உங்களுக்கு தூக்கி போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா. ஓகே, பாருங்க, வாரலஞ்சேரி. இந்த வாரலஞ்சேரி என்ற பாடல் பிள்ளைகள் யாரு பாடினது? அவசரமா சொல்லிட்டு போ. வெரி குட். ஓகே, இந்த வாரலஞ்சேரியோட திணை என்ன பிள்ளைகள்? திணை மருதம். ஓகே. மருதத்தினுடைய ஒழுக்கம் என்ன? ஒழுக்கம்
ஊடல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுறோம். அதாவது பிள்ளைகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி மருதம். ஓகே சரி. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன் பிள்ளைகள். ஒரு சங்கச்சையுள்ள ஒரு நிலம் ஒன்று தந்தால் அதோட ஒழுக்கம் எப்படி நாங்க பாக்குறோம் ஏற்கனவே காட்டி தந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்கிட்ட வரும்போது நான் இப்படித்தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இன்றைக்கும் கூட நான் அதைத்தான் சொல்லி தரேன் பாருங்க. அப்ப மருத நிலம் என்றது பிள்ளைகள் வயலும் வயல் சார்ந்த பிரதேசமும். வயலும் வயல் சார்ந்த பகுதிக்குத்தான் நாங்க மருதம் அப்படின்னு சொல்லுறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வயலும் வயல் சார்ந்த பிரதேசமுமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆண் மக்களினுடைய தொழில் என்னவாக இருக்கும் என்றால் விவசாயம் செய்யறதாகத்தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், விவசாயம் என்றது இரவுல நடக்கிற தொழில் அல்ல. அது பகல்ல விவசாய நிலத்துக்கு போய் வயலுக்கு போய் ஒரு சாயங்காலம் அல்லது பகலோட வீடு திரும்புற ஒரு தொழிலாகத்தான் இந்த விவசாயம் காணப்படுது. அப்போ இந்த மருத நிலத்தினுடைய ஆண் மக்கள் எல்லாருமே விவசாயிகளாக உழவு தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்ததால இந்த மருத நிலத்தில் வாழ்கின்ற ஆண்களுக்கு ஓய்வு நேரம் கூடுதலாக இருந்தது. ஏன், அவன் பகலோட வீட்டுக்கு வாரன்னு சொன்னா அவன் மாலையில ஃப்ரீ, அவன் இரவுல ஃப்ரீ, அவன் நள்ளிரவுல ஃப்ரீ. எனவே இவனுக்கு ஃப்ரீ டைம், ஓய்வு நேரங்கள் கூடுதலாக இருந்த பிள்ளைகள். எனவே இவன் ஓய்வு நேரம் கூடுதலாக இருந்ததால இவன் என்ன செஞ்சண்டா, தன் ஓய்வு நேரத்தை கழித்து கொள்றதுக்காக வேண்டி அந்த மருத நிலத்துல வாழ்கின்ற பரத்தையரிடம் போனாங்க. பரத்தையர் என்று சொல்றது யாருண்டா, இந்த ஆடல் பாடல் கலைகளை காட்டி ஆண்களை மயக்கி சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் தான் பரத்தையர். நம்ம கணிகையர் என்று கூட சொல்லுவோம். சரியா? ஒழுக்கம் தவறிய பெண்களாக நாங்க சொல்லுவோம். குலம் குலமாக கோத்திரம் கோத்திரமாக அந்த தொழிலை தான் செஞ்சுட்டு வருவாங்க. எனவே இந்த மருத நிலத்தில் இருக்கிற ஆண்மகன்கள் தங்களோட ஓய்வு நேரத்தை அவங்களோட கழிக்கிறதால என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், அவங்க காட்டுற ஆடலுக்கும் அவங்க காட்டுற பாடலுக்கும் இவங்க மதி மயங்கி அவங்களோட வலையில சிக்கிடுவாங்க. சிக்கினால் இந்த மருத நிலத்தினுடைய ஆண்மகன்கள் அப்படியே அவங்ககிட்டே தங்கிடுவாங்க. சரி, ஸ்பீடாக போறேன், என்ன ஏற்கனவே படிச்சதுன்றதால. அப்போ எப்படியான மனநிலையில அவங்க இருப்பாங்க, எப்படியான முறையில் இருப்பாங்கடா பிள்ளைகள். ஐயோ, தனக்குன்னு ஒரு வீட்டுல மனைவி இருக்காவே, தனக்குன்னு ஒரு காதலி இருக்குதே, அவளை விட்டுதானே நான் இப்படி பரத்தையர்கிட்ட வந்திருக்கிறேன், இவளோடு இப்படி இருந்திருக்கிறமே, எனக்கு ஊர் உலகம் இப்படி பழிச்சொல் சொல்லாதா, என்ன மனைவிக்கு எல்லாரும் பேச மாட்டாங்களா என்று எந்த விதமான நினைப்பும் எந்த விதமான யோசனையும் இல்லாமத்தான் இந்த மருத நிலத்தினுடைய ஆண் மக்கள் கொஞ்ச காலம் பரத்தையரோடு இருப்பாங்க. சரியா? அவங்க மயக்கி வச்சு கொள்வாங்க. அப்ப ஒரு காலம் போகும்போது பிள்ளைகள் அவருக்கு அப்பதான் ஞானம் பிறக்குது. ஐயோ, நான் இப்படி சரியில்லாத வேலை தானே செஞ்சேன், தன் மனைவி இருக்குன்ற பொழுது நான் பரத்தையர்கிட்ட வந்துட்டமே, என்ன சொல்ல போறோம் தெரியலன்னு சொல்லி இவர் என்னண்டா ஓடி வருவாரு மனைவி கிட்ட. சரி, ஓடி வருவாரு மனைவி கிட்ட. அப்ப மனைவிய பார்த்தா பிள்ளைகள் அவள் சரியான பாவம், மனைவி அல்லது காதலியா இருக்கலாம், அவள் பாவம் பிள்ளைகள். தலைவன் தன்னை விட்டு போன நாள்ல இருந்து இவன் வரும் வரையிலுமே அவள் அழுதுதான் இருப்பாள். என்னடா, தன்னை விட்டு இன்னொரு பெண்ணை நாடி போயிட்டாவே என்று சொல்லி தன்னை நிலைமை உணர்ந்து நல்லவ சரியான கவலையோடு இருப்பா. அதே சமயம் தலைவனை நினைச்சு தலைவன் இல்லாத டைம்ல ஒரு கோபம் இருப்பா. சரியா? ஆனா அந்த கோபம் பிள்ளைகள் நாங்க சொல்லுறோம் பொய் கோபம் அப்படின்ட்டு. தலைவண்ட மேல இருந்த கோபத்துக்கு நாங்க சொல்லுறோம் பொய் கோபம் அப்படின்ட்டு. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா தலைவன் இங்க சரியில்லாத வேலை தானே செஞ்சான், அப்ப ஏன் தலைவி பொய்யான கோபம் கொள்ளணும், உண்மையா கோபம் தானே கொள்ளணும், வீச்சருவா கத்தி பொல்லண்டு வெட்டி இருக்கணும் என்ன. ஆனால் சங்ககால தலைவிகள் அப்படி இருக்க இல்லை. அதுலயும் குறிப்பாக மருத நில தலைவிகள் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம். ஏனென்றா அதுக்கான காரணம் என்னண்டா, பரத்தையரிடம் சென்று வந்த தலைவன் மீண்டும் திரும்பி தன்னிடத்தில் வந்த உடனே அத்தனை கோபங்களும் தலைவிடத்துல பறந்து வைத்திடும். தலைவன் முகத்தை பார்த்த உடனே என்ன செய்யுமா, தலைவிக்குரிய கோபங்கள் எல்லாம் பறந்து போகுமா. எனவே இந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க, மருத நிலத்துல இருக்கக்கூடிய தலைவிமார்களோட கோபத்தை பார்த்தால் அது ஒரு பொய்யான கோபமா இருக்குது. ஏன், அவன் இல்லாத காலத்துல அவன்ட மேல அவனை வெட்டணும் குத்தணும் கொல்லணும் கோவப்பட்டுட்டு இப்ப அவனோட முகத்தை கண்ட உடனே கோபம் எல்லாம் பறந்து போயிட்டதே, இதெல்லாம் பொய்யான கோபம் தானே என்று அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோபம் பிள்ளைகள் ஒரு நாங்க சொல்லுவோம் சிறு கோபம் அப்படின்ட்டு. என்னதான் மிக நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்காது. தலைவன் வந்த உடனே கோபம் எல்லாம் பறந்துடுமே. எனவேதான் இந்த கோபத்துக்கு அந்த ஆசிரியர்கள் பேர் போட்டாங்க, இது ஊடல். ஊடலோட அர்த்தம் பொய்க்கோபம் அல்லது சிறு கோபம் அப்படின்னு சொல்லுறான். அப்ப இதனூடாகத்தான் பிள்ளைகள் மருத நிலத்துக்குரிய ஒழுக்கமாக ஊடல் ஒழுக்கம் தீர்மானமாகியது.
சரியோ? அப்ப இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பிள்ளைகள் இப்ப எங்கட சங்கச்சியுள்ளயும் நடந்திருக்குது. இப்ப நாங்க பார்க்க போற வாரளம் சேரியிலையும் நடந்திருக்குது. சரி, அப்ப வாரளம் சேரியில என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த தலைவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தலைவியை விட்டுட்டு போய் யாருகிட்ட போயிருக்கா பிள்ளைகள்? பரத்தையிட சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. தலைவிய விட்டு போட்டோ இவர் என்ன செஞ்சிருக்குதுண்டா பரத்தையரிடம் போயிருக்குதா. அப்ப பரத்தையரிடம் போன தலைவனை நினைச்சு பிள்ளைகள் தலைவி பாவம் பாடுபட்டு அழுகுறா. அழுது 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 தண்ட அழக முழுக்க இழந்து தண்ட உடல் மேலேயே வருத்தப்பட்டுட்டே இருக்கிறா. இப்படி தலைவி வீட்டுட ஒரு ஊரமாக இருந்து அழுகிறது புலம்புறது கஷ்டப்பட்டு இருக்கிறது யாரு பார்த்துட்டு இருக்கண்டா பிள்ளைகள்? தோழி பார்த்துட்டு இருக்கிறா. அவ தோழி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தவள். தலைவன் வராதது, தலைவன் விட்டுட்டு போனது, தலைவி கஷ்டப்படுறது, அவனை நினைச்சு வருந்துறது, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தோழிக்கு சரியான கோபம் பிள்ளைகள் தலைவன் மேல. இவ பாக்குறா, நீ வாவே, இவ இப்படியான கோபத்துல இருக்குதான்னு சொன்னா நீ வாவே, நோடோட விரட்டுறன்னு அந்த மாதிரியான எண்ணத்துலதான் தோழி இருக்கிறா. அப்போ ஒரு சமயம் ஒரு டைம்ல என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், சொன்ன மாதிரியே தலைவன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தலைவியை பாக்குறதுக்கு வீட்டை வாரா. அப்ப வீட்டை வந்த போது அந்த வீட்டோட கதவறைகளை இருக்கிறாள் யாருன்னா தோழி தான் இருக்கிறா. அவ தோழி கேட்கனவே கோபமே, நீ எந்த தலைவிக்கு, அதாவது நீ தோழி எப்படி நினைக்கிறா, நீ எந்த தோழிக்கு இப்படி வேதனை கொடுக்குறியா? அவ நான் சும்மா உள்ள விடியலுமா ஒண்ணு இல்ல, நீ எங்கட சரிக்கு வராது. தோழி சொல்றா, நீ செஞ்ச காரியத்தால எங்கட தலைவியினுடைய முழு அழகும் இல்லாமல் போயிருக்குது பாரு. உன்னை நினைச்சு நினைச்சு அழகுலந்து வடிவிழந்து காணப்படுறாள் என்ற தலைவி. என்ற தோழி காணப்படுறல் அப்படி. எனவே இப்படியெல்லாம் கேவலமான செயல் செஞ்ச உனக்கு எங்கட சேரியில் இடம் இல்ல, நீ போ என்று விரட்டுறா. வாரலஞ்சேரி என்றால் அவள் பாருங்க, நீ எங்களுடைய சேரிக்கு வராத, தாரனின் தாரே, இதென்ன உண்ட கையில மாலை மலர் மாலை, உண்ட மலர் மாலையும் வேணா நீ எடுத்துட்டு போ என்று சொல்றான். அதாவது ஏன் மலர் மாலைன்னு சொன்னா, இந்த சங்க காலத்துல தலைவன்மார் தலைவிய சந்திக்க வரும் பொழுதும் மலர் மாலை ஒன்று கொண்டு வருவாங்க. சரியா? எனவே தோழி சொல்ற, உண்ட மலர் மாலை எதுக்கு, நீ எடுத்துட்டு போ, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீயும் வேணா உண்ட மலர் மாலையும் வேணா போன்னு சொல்லி விரட்டுற பாடல் தான் இது. சரியோ? அப்ப இதுல துறைகள் ரெண்டு இருக்குது பிள்ளைகள். ஒன்று என்னண்டா வாயில் நேர்ந்தது, அடுத்தது வாயில் மறுத்தது. அவங்களுக்கு துறைகள் கேட்டனா நீங்க கட்டாயம் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணணும். வாயில் நேர்ந்ததுன்னு சொன்னா பிள்ளைகள், பரத்தையரிடம் சென்று வந்த தலைவன் கதவு திறக்குமாறு தோழியிடம் கேட்டல் தான் வாயில் நேர்ந்தது. சரியோ? கபாடம் அல்லது கதவு என்று சொல்றான். வாயில் மறுத்தலண்டா, தோழி சொன்னாதானே நீ என்ற சேரிக்கு வராத, உண்ட மலர் மாலையும் தராத, நீ போண்டு. அப்படி வாயில் மறுத்தல் தான் பிள்ளைகள் வாயில் மறுத்தல். அது எப்படி உங்களுக்கு எழுதலாமண்டா, பரத்தையரிடம் சென்று வந்த தலைவனை, அதாவது இப்படி எழுதுங்க, பரத்தையரிடம் சென்று வந்த தலைவன் கதவு திறக்க கேட்டும் கதவு திறப்பதற்கு தோழி மறுத்தல் தான் வாயில் மறுத்தல். இதுதான் இதோட துறையாக இருக்குது. சரியோ? இப்ப இங்க நாங்க என்ன செஞ்சிட்டோம்டா, கதை பின்னணி பார்த்துட்டோம். சரியா? என்ன விஷயங்கள் நடந்தது, இப்ப சங்கச்சேரியில என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். இப்ப நாம என்ன செய்ய வேணும்டா, இதுல கொஞ்சம் பொருளை பார்க்க வேணும். அதுக்கு முதல் எனக்கு சொல்லுங்க, கிளியரான்ட்டு. கிளியரா? ஓ டீச்சர். ஓகே, சரி. இப்ப நாம பாடல்ல பொருளோ பார்ப்போம். சரியா? பாருங்க, வானலஞ்சேரி தாரனின் தாரை அலராகின்றாள் பெருமை, காவிரி பலராடு பெருந்துரை மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானை சேந்தன் தந்தை அரியல் அம்புகவின் அம்கோட்டு வேட்டை நிறைய உள்வாள் இளையர் பெருமகன் அழிசியார் காடு அன்னைவள் பழிதேர் மானலம் தொலைவன கண்டே. இப்படின்னு பாடல் முடியுது. சரியோ? அப்ப இதுல பிள்ளைகள் நீங்க முதலாவதாக எடுக்க வேண்டிய சொல்லுதென்றால் பலராடு பெருந்துரை. சரியா? இதுலதான் முதலாவது இருக்கணும். அல்லது இந்த பெருமை காவிரி அதுல இருந்து எடுங்க, சாரி பெருமையில இருந்து எடுக்கலாம். அப்போ வீட்டுக்கு வர தலைவனை நோக்கி தோழி சொல்றா, பெருமைக்குரியவனே அல்லது பெருமானே என்று அவனை விழிக்கிறா. ஃபர்ஸ்டுக்கு வந்தவன என்ன செய்யறா, விழிக்கிறா. தொடர்ந்து சொல்ற பாருங்க பிள்ளைகள், காவிரி பலராடு பெருந்துரை, இதோ பாருங்க காவிரி ஆறு இருக்குதே, இந்த காவிரி ஆறு சும்மா இல்ல, பலரும் நீராடுகின்ற காவிரி ஆறு. எப்படி சொல்லுது,
தோழி எப்படி சொல்லுறா, பலரும் வந்து நீராடுகின்ற இந்த பெரிய காவிரி ஆறுல மருதோடு பிணித்த, அதுவும் பாருங்க மருத மரம் ஒன்று இருக்குது. அந்த மருத மரத்துல கட்டப்பட்ட, பிணித்தண்ட என்ன அர்த்தம் பிள்ளைகள், கட்டப்பட்ட ஏந்து கோட்டு யானை சேந்தன். ஏந்து கோட்டு யானைண்டா பிள்ளைகள் பெரிய உயரிய வளைந்த தந்தங்களையுடைய யானைகளை அடக்கி ஆள்பவன் தாமா சேந்தன். தோழி எப்படி சொல்றா, பெருமைக்குரியவனே, இதோ இந்த பலரும் வந்து நீராடுகின்ற காவிரி ஆறுல இருக்கிற அந்த ஓரத்துல இருக்கிற மருத மரத்துல பெரிய தந்தங்களையுடைய யானைகளை கட்டி ஆள்பவன் தாமா சேந்தன். அவங்களுக்கு மைண்ட் என்ன வரணும்டா, பெரிய ஒரு காவேரி ஆறு இருக்குது, அந்த காவிரி ஆறுக்கு ஓரத்துல ஒரு மருத மரம் ஒன்று இருக்குதா, அந்த மருத மரத்துல பெரிய தந்தங்களை கொண்ட ஒரு யானை கட்டப்பட்டிருக்குதா, இது உங்களோட மைண்ட்ல வந்துடணும். சரியோ? எனவே இந்த காட்சியை இவன் சொல்றான். இவ இப்படி சொல்றதுக்கான காரணம், இவ மறைமுகமாக ஒரு கருத்தை சொல்லித்தான் இதை சொல்றான். சரியா? மறைமுகமாக இதுல ஒரு உட்கருத்தொண்டு இருக்குது, நாம பின்னால பார்ப்போம். சரி, தொடர்ந்து பாருங்க. தந்தை, சேந்தன் தந்தை. இப்ப நான் உனக்கு சேந்தன் சொன்னேன் தானே, அவன் எப்படி, அவன் இந்த மருத மரத்துல வெறும் யானைகளை அடக்கி அழுவன் நம்மட சேந்தன். அவன் தந்தை யாருன்னு தெரியுமோ உனக்கு? சேந்தன் தந்தை அவன் எப்படியா, அரியல் அம்புகவின் அம்கோட்டு வேட்டை. அரியல் அதாவது பிள்ளைகள், சேந்தனின் தந்தை அரியல் அதாவது கல்லாகிய உணவையும், அம்புகவின் அம் தோட்டு வேட்டை, அழகிய அம்புக வேண்டா, அம்மண்டா அழகு, புக வேண்டா விலங்கு. சரியா? அழகிய விலங்குகளை வேட்டையாடக்கூடியவனும். அப்ப பாருங்க, சேந்தண்ட தந்தை எப்படி சொல்லி இருக்காங்கண்டு. முதலாவது சொல்லி இருக்குது பிள்ளைகள், அவன் கல்லாகிய உணவை உட்கொள்ளக்கூடியவனா. இரண்டாவது சொல்லி இருக்குது, அவன் அழகிய விலங்கு கூட்டங்களை வேட்டையாடக்கூடியவன் என்று சொல்லி இருக்குது. சரி, தொடர்ந்து சொல்றான். அது மட்டும் இல்ல, நிறைய உள்வாள் இளையர் பெருமகன். நிறைய உள்வாளாம் பிள்ளைகள். அப்ப அலிசியினுடைய சேந்தண்ட தந்தை எப்படிப்பட்டவனா, நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாளை கொண்டவன். விளங்குறது, அவன் கையில இருக்கிற அந்த பளபளப்பு மிக்க ஒளி பொருந்திய வாள் எதை போலையாம் பிள்ளைகள், நரகத்தை போலையாம். இல்லைங்களா? அப்ப நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாளையும், இளைஞர் பெருமகன், இந்த இளைஞர்கள் வாலிபர்கள் இருக்காங்களே, வீரர்கள், அவங்களுக்கே தலைவன்டா அந்த அலிசி என்று சொல்றான். விளங்குறதா? இளைஞர் பெருமகன் என்றா என்ன அர்த்தம், இளைஞர்களுக்கு தலைவனும் ஆவான். அலிசி இப்படிப்பட்ட யாருன்னு தெரியுமோ, அது வேறு யாரும் அல்ல, அவன் தான் அலிசி, அவன் தான் சேந்தண்ட தந்தை. சரியா? இத இவ எடுத்து காட்டுறா. சரி, அடுத்த பாருங்க. ஆறுகாடு அன்னைவள் பழுதீர் மகநலம் தொலைவன கண்டு. அப்ப புள்ளைகள் பாருங்க, இவள் சொன்னா ஃபர்ஸ்டுக்கு சேந்தன் எடுத்து காட்டின. சேந்தன் எப்படிப்பட்டவனா, மருத மரத்துல பெரிய யானைகளை அடக்கி ஆள்பவன் தானாம் சேந்தன். அதே மாதிரி சேந்தன் தந்தை யாருன்னு சொன்ன, என்ன, கல்லாகிய உணவை உட்கொள்ளக்கூடியவன், அழகிய விலங்கு கூட்டங்களை வேட்டையாடக்கூடியவன், அதே மாதிரி நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாளை கொண்டிருக்கிறவன், இளைஞர்களுக்கு தலைவன். இப்படிப்பட்ட அலிசியினுடைய ஆற்காடு நகரம் இருக்குதே பாருங்க, ஆற்காடு அன்னைவள்னு சொல்லி இருக்குது. அண்ணா பிள்ளைகள் போல என்று அர்த்தம். அப்ப ஆற்காடு அன்னைவள் என்றால் அலிசியினுடைய ஆற்காடு நகரத்தை போன்ற இவளது என்று பொருள். இல்லைங்கனதா? அதாவது பிள்ளைகள், இங்க ஆற்காடு என்ற என்ன என்றால், அலிசி ஆட்சி செய்கின்ற நகரம் தான் ஆற்காடு. அழகான நகரம். சரியா? அவன் சொல்றான், இதோ இந்த அலிசி இருக்குதே, அந்த அலிசி ஆட்சி செய்கிற ஆற்காடு நகரம் உனக்கு தெரியுமோ, அந்த ஆற்காடு நகரத்தை போல அழகுள்ளவள் தாண்டா என்ற தலைவி. யாரு? என்ற தோழி. பாருங்க, ஆற்காடு அன்னைவள் பழுதீர் மாநலம் தொலைவன கண்டே. பாருங்க, அவள் எப்படி சொல்றாண்டு. அப்படி முன்பொரு காலத்துல அலிசியினுடைய ஆற்காடு நகரத்தை போல அழகோடு துளங்கின என்ற தலைவிட அழகெல்லாம் தொலைவன கண்டே. தொலைந்ததை கண்ட பிறகாவது, தொலைந்து போனதை கண்ட பிறகாவது, உன்னாலதான் தொலைஞ்சு போனதெல்லாம், எனவே அந்த அழகெல்லாம் இப்ப இல்லை, எனவே தொலைந்து போனதை கண்ட பிறகாவது வாரலம் சேரி, எங்களுடைய சேரிக்கு நீ வராத. ஏன் நீ வரணும்? உன்னால என்ற தலைவிட அழகெல்லாம் போயிட்டு, அவளுக்கு எல்லாரும் பழிச்சொல் சொல்றாங்க, எனவே தயவு செய்து நீ வராத என்று சொல்றான். எனவே அவளுடைய அழகெல்லாம் தொலைவதை கண்ட பிறகும் வாரலம் சேரி, வாரலண்டா வராதே, சேரி என்றா எங்களுடைய சேரிக்கு, எனவே வாரலம் சேரி எங்களுடைய சேரி பக்கம் வந்துடாதே. தாரல் நின் தாரே, தாரல் என்றால் தராதே, நின்றா உன்னுடைய, தாரேடா மாலையை. சரியா? அப்ப அதோட அர்த்தம், உன்னுடைய மலர் மாலையையும் எங்களுக்கு தந்து விடாதே என்றதான்.
அடுத்தது அலறாகின்றாள். இதனால் அயலவர்களால் தலைவிக்கு பழிச்சொல் உண்டாகுது. நீ இப்படி பரத்தையிட போறது, நீ திரும்பி வாரது, இதெல்லாம் பாக்குற அக்கம் பக்கம் ஆக்கள் எல்லாம் இவளுக்கு பழிச்சொல் சொல்றாங்க. அலறண்டா பழிச்சொல் உண்டாகுது, நீ வராதன்னு சொல்ற. எனவே இதுதான் உங்களோட வாரலம் சரிக்குரிய பாடலாக இருக்குது. சரியோ? கிளியரானு பாருங்க. ஓகே, சரி. இப்ப நாம் என்ன விஷயம் என்றால், வாரலம் சரி படிச்சுட்டு போடுறது மட்டுமல்ல எங்கட நோக்கம். இதுல என்னென்ன கேள்விகள் வரலாம், நாங்க இதுக்கு எப்படி விடை அளிக்கணும், இதுதான் இருக்குது. சரியோ? ஓகே. முதலாவது கேட்டு வரலாம் பிள்ளைகள், இந்த பாடல் இருக்கிற துறைகள் கேட்டு வரலாம். சரி, இப்ப எனக்கு விடைய சொல்லுங்க பாப்போம். இப்ப எழுதுறதுக்கான டைம் அல்ல, உங்களோட விடைகளை உங்களோட வாயிலிருந்து எடுக்கிறதுக்கான டைம் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லுங்க பாப்போம். துறைகள் கேட்டா எப்படி சொல்லுவீங்க? வாயில் மறுத்தல், வாயில் நேர்ந்தது, வாயில் மறுத்தது. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லணும் விடைய சொல்லுங்க. வாயில் நேர்ந்தது சொன்னா தோழி வந்து தலைமகனுக்கு வந்து பரத்தையிடம் சென்று வந்ததால வந்து கதவு திறக்க மறுத்தது. வெரி குட். வாயில் நேர்தல். வாயில் நேர்ந்ததா இந்த பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் வந்து தோழிட்டு வந்து கதவு திறக்க கேக்குறான். வெரி குட். அப்ப நீங்க போடணும் பிள்ளைகள், நல்லா நினைவச்சுக்கொள்ளும். இந்த ரெக்கார்டிங்கை நான் போடுவேன், அப்ப நீங்க பார்த்து எழுதி கொள்ளுங்களா. துறைகள் கேட்டா பிள்ளைகள் 2 துறைகளை நீங்க கொடுக்கணும். சரியா? ஒண்ணு கொடுக்கணும் வாயில் நேருதல். சரியா? வாயில் நேருதல் போட்டு டேஷ் என்ன சொல்லலாம்? பரத்தையரிடம் சென்று வந்த தலைவன் கதவு திறக்குமாறு தோழியிடம் கேட்டல், இது வாயில் நேர்தல். அடுத்தது போடுறீங்க பிள்ளைகள், வாயில் மறுத்தல் டேஷ். எப்படி எழுதலாம்? பரத்தையரிடம் சென்று வந்த தலைவன் கதவு திறக்க கேட்ட போது தோழியானவள் கதவு திறப்பதை மறுத்தல் தான் வாயில் மறுத்தல். இப்படி நீங்க இந்த 2 விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி எழுதினால்தான் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இதுல நீங்க ஒன்றை எழுதிட்டு இன்னொன்றை வெட்டிங்களோ என்னது, உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். 2 மார்க்ஸ் முழுமையாக கிடைக்காது. துறை எழுதுற விஷயம் கிளியரானு பாருங்க. துறை எழுதுற விஷயம் ஓகே. சரி, அடுத்தது கேட்கலாம் பிள்ளைகள், இந்த பாடல்ல சேந்தனினதும் அலிசியினதும் சிறப்புகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன என்று ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, இப்படியான கேள்வி கேட்டால் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் சேந்தன சிறப்புகள் இதுல என்னென்ன இருக்குது. நல்லா நினைவச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். எழுத போற விட பந்தி அமைப்பில் இருக்கணும். உங்களுக்கு பந்தி அமைப்பில் எழுதுறது எப்படி என்றதில் பிராக்டிஸ் தந்துட்டேன். சரியோ? ஓகே, எனக்கு சொல்ல பார்ப்போம், சேந்தண்ட சிறப்புகள் என்னென்ன இருக்குது. பெரிய நீர்த்துறையுடைய மனத மரங்களை கொண்ட நாட்டையுடையவன், வளைந்த சந்தங்களையுடைய யானைகளை கொண்டவன். சேந்தண்ட சிறப்பு என்ன சொல்லலாம்? முதலாவது, பெரிய நீர்த்துறைகளை கொண்ட காவேரி ஆறில் யாராச்சும் சொல்லுங்க, டைம் போகுது. பெரிய நீர்த்துறையுடைய அந்த எல்லாரும் வந்து நீராடக்கூடிய காவேரி நதியில வந்து மனித மரத்தை வளைந்த கொம்புகளையுடைய யானைகளை கொண்டிருக்கக்கூடியவன் தான் இந்த சேந்தன் சொல்லப்படுது. யானைகளை அடக்கி ஆள்பவன் சேந்தன். வெரி குட். அவ சேந்தன் ஒரு சிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்ப நீங்க சொல்லணும், மேற்படி பாடலில் சேந்தனின் சிறப்புகளாவன பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. அதாவது, பலரும் வந்து நீராடுகின்ற காவிரி ஆற்றில் காணப்படுகின்ற மருத மரத்தில் பெரிய தந்தங்களை கொண்ட யானைகளை அடக்கி ஆள்பவன் சேந்தன் என்று கூறுவதினூடாக அவனது சிறப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி எழுதணும். அதோட எழுதுவீங்க. அத்தோடு அலிசியினுடைய சிறப்புகளையும் மேற்படி பாடலில் இனங்காண முடியும். அந்த வகையில் என்ன போட்டோ, இப்ப அலிசியினுடைய சிறப்புகள் எதுவோ அதை சொல்லிட்டு போகணும். என்ன பிள்ளைகள் அலிசியோட சிறப்புகள்? அல்லாகிய உணவையும் அழகிய விலங்குகளை வேட்டையாடும் தொழிலையும் பகைவர்களுக்கு நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாழையுடையவன் ஆவான். அழகிய விலங்கு கூட்டத்தை வேட்டையாடுபவன், இளைஞர்களுக்கு தலைவனும் ஆவான். வெரி குட். அதாவது என்ன சொல்லலாம்? கல்லாகிய உணவை உட்கொள்ளக்கூடியவன், அதே மாதிரி நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாளை கொண்டவன்,
இளைஞர்களுக்கு தலைவன், அழகிய விலங்கு கூட்டங்களை மற்றும் வேட்டையாடக்கூடியவன். பூமிக்கு ஆற்காடு நகரத்தின் தலைவன். ஆற்காடு நகர தலைவன். வெரி குட். வெரி குட். ஆற்காடு நகரத்துக்கு தலைவனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? அலிசியினுடைய சிறப்புகள். சரியோ? அப்ப உங்ககிட்ட சேந்தண்டையும் அலிசியுடையும் சிறப்புகள் கேட்டா உங்களுக்கு சொல்லணும். சரி, இப்ப நான் கேட்கிறேன் இன்னொரு கேள்வி. இங்கு சோழ நாட்டினுடைய வளம் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். என்ன எழுத போறீங்க? நாட்டு வளம் கேட்கிறாங்க. பலரும் வந்து நீராடுவதற்குரிய வந்து காவிரியானது நீராடக்கூடிய காவிரி நதியை வெரி குட். வெரி குட். முதலாவது என்ன சொல்லணும்? பலரும் வந்து நீராடுகின்ற காவிரி ஆற்றை கொண்டிருப்பதானது சோழ நாட்டினுடைய வளமாக காணப்படுகிறது. வேற என்ன சொல்லலாம்? ஆற்றோரத்தில் மருத மரங்கள் வெரி குட். யானைகள் கட்டப்பட்டிருத்தல். வெரி குட். ஆற்றங்கரைகள்ல மருத மரங்கள் இருப்பதும் அந்த மருத மரங்களில் வளமான யானைகள் கட்டப்பட்டிருப்பதுமானது சோழ நாட்டின் வளங்களாகவே காணப்படுகின்றன. இப்படி சொல்லலாம். சரியா? இதெல்லாம் சோழ நாட்டின வளங்கள். வெரி குட். வேற வளங்கள் இருக்குதோ? இல்ல. இவ்வளவு தான் வரங்கள். என்ன? இவ்வளவு தான் என்ன வரங்களாக இருக்குது. வெரி குட். சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இந்த பாடலில் தோழியானவள் தலைவனுக்கு உரைக்கின்ற செய்திகள் என்னன்னு கேட்கலாம். சரி, அப்ப நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், அவன் என்ன கேள்வி கேட்கிறானோ அதை நாங்க முழுசா உள்வாங்கணும், அதுக்குள்ள நாங்க போகணும். பாருங்க, எங்ககிட்ட கேட்கிறான், தோழி தலைவனுக்கு உரைக்கின்ற செய்திகள் என்ன? அவதோட அர்த்தம் என்னடா பிள்ளைகள்? தோழி எதை சொல்லுறான் தலைவனுக்கிட்ட சொல்ல வார விஷயம் என்னன்னு கேட்கு. சரியோ? என்ன வரலாம் பிள்ளைகள்? இதுக்கு நீங்க எப்படி விடை எழுத போறீங்க? அந்த தலைவன் வந்து பரத்தியர்கிட்ட போனதால வந்து தலைவி வந்து இங்க வந்து அவளோட அழகெல்லாம் இழந்து அழகில்லாதவளாக காணப்படுற. அதனால வந்து ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தலைவி வந்து பழி சொல்றாங்க. அதனால இதுக்கு பிறகு வந்து நீ வந்து தலைவிய பார்க்க வராது, உன்னை மாலையை வந்து நீ தலைவி கொடுக்காதே, அப்படியே உனக்கு நீ தலைவி வேணும்டா வந்து மறைமுகமாக வந்து சொல்றாங்க. உனக்கு வேணும்டா வந்து திருமணம் முடிச்சுக்கோன்ற ஒரு நிகழ்வை வந்து மறைமுகமா சொல்றான். அஸ்மா, லாஸ்டா சொன்ன திருமணம் முடிச்சு கொள்ளன்றது இதுல இருக்குதா? அது விளையாடாய மொடூல் இருக்குது. அது விளையாடாய மொடூல் இருக்குது. கனெக்ட் பண்ண கூட கண்டிட்டா அது குறிப்பால வினவுறது தானே இருக்கு. வெரி குட். குறிப்பால வினவுறது. அது சொல்லுங்க ரிட்டர்ன். வெரி குட். சொல்லுங்க. அழகுள்ள தலைவியை விட்டு பிறந்து சென்று நீ பரத்தையிடம் சென்று நீ என்ன நலம் கண்டிட்டாய் குறிப்பால வினவுறது. வெரி குட். குறிப்பால கேட்கிறது. அப்ப இந்த கேள்வி நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பாருங்க, தோழி தலைவனுக்கு உரைக்கும் செய்திகள் என்ன, அல்லது தோழி தலைவனுக்கு குறிப்பிடும் செய்திகள் என்ன என்ற ஒரு கேள்வி வந்தால் நீங்க முதலாவது கொடுக்கணும் என்ன? தலைவியினுடைய குற்றமற்ற அழகு நலன்கள் நீ பரத்தையிடம் சென்று விட்டதால் அழகிழந்து போய்விட்டனன்னு சொல்றான். அவள் சொல்றானா இல்லையா? தோழி சொல்லி காட்டுறானே, நீ பரத்தையிட போனதால எங்கட தலைவிட அழகெல்லாம் குறைஞ்சிருக்குது பாருன்னு சொல்றான். அப்ப இது உரைத்த செய்தியா இல்லையா? செய்தி. அப்ப உங்களுக்கு அழகா சொல்லலாம், தலைவனானவன் பரத்தையரிடம் சென்றதால் தான் தலைவியினுடைய அழகுகள் குன்றியதாக தோழி கூறுகிறாள். இது ஒன்று. இன்னொன்னு சொல்லலாம், இப்ப அஃப்லல் சொன்ன மாதிரி. எப்படி? அழகுள்ள தலைவியை விட்டு நீ பரத்தையரிடம் சென்றதால் என்ன நலன் நீ அனுபவிச்ச அவளுக்கிட்ட என்று கேட்கிறாய். குறிப்பால வினவுறது. எனவே அதுவும் உங்களுக்கு வரலாம். வெரி குட். மூணாவது சொல்றா பிள்ளைகள், எங்களுடைய சேரி பக்கமும் நீ வந்துடாத, உன்னுடைய மலர் மாலையையும் நீ எங்களுக்கு தந்துடாத என்று சொல்றா. இது மூணாவது சொன்ன செய்தி. நாலாவது என்ன சொல்றா பிள்ளைகள், நீ இவ்வாறு பரத்தையரோடு கூடி வாழ்ந்ததால எங்களுக்கும் சரி தலைவிக்கும் சரி ஊர் மக்கள் பழிச்சொல் சொல்றாங்க என்று சொல்றான். எனவே இந்த 4 விஷயங்களும் தான் பிள்ளைகள் தோழி தலைவனுக்கு உரைத்த செய்திகளாக இருக்குது. ஒன்று என்ன? நீ சேரி பக்கம் வராத, உண்ட மலர் மாலையை தராத. அடுத்தது என்ன? நீ இப்படி நடந்து கொள்றதால அயலவர்கள் எங்களுக்கு பழிச்சொல் சொல்றாங்க. மூணாவது சொல்ற, அழகுள்ள தலைவியை விட்டுட்டு நீங்க போனதானே பரத்தையர்கிட்ட, அவகிட்ட என்னமா நீங்க கண்டீங்க, என்னத்தை நீங்க அனுபவிச்சீங்க என்று கேட்கிறா. அது எப்படி எழுதலாம்டா, அழகுள்ள தலைவியை விட்டு நீ பிரிந்து பரத்தையரிடம் சென்றதால் அவளிடம் என்ன நலன்களை அனுபவித்தாய் என்று மறைமுகமாக கேட்கிறது. சரியோ? இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் பிள்ளைகள், நீ பரத்தையரிடம் சென்றதால் தான்
தலைவியினுடைய அழகு நலன்கள் குன்றியன சொல்றதே 4வது விஷயம். எனவே இந்த 4 விஷயங்களையும் தான் பிள்ளைகள் தோழி தலைவனுக்கு சொன்னது. விளங்கினதோ? ஓகே, சரி. இன்னொரு அடுத்த கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள உவமை அணிகளை இனங்கண்டு விளக்குக என்று எழுதலாம். சரியோ? ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்போம், எந்தெந்த இடத்துல உவமை அணிகள் இருக்குது? அலிசி எனும் ஆற்காடு வெரி குட். அழிசியின் ஆற்காடு அண்ணன். ஓகே, அடுத்தது எங்க இருக்குது? நிறைய உள்வாள். சரி, அப்ப நான் அவங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன்னா பிள்ளைகள், நீங்க ஒரு உவமை அணி விளக்கும் போது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்டுக்கு எந்த வரியில உவமை அணி இருக்குதோ அந்த வரியை சொல்லணும். உதாரணமா பாருங்க, அழிசி ஆற்காடு அன்னைவள் எனும் வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. சரியா? அதோடு எழுதுவீங்க. அதாவது எப்படி எழுதலாம்? அலிசியினுடைய ஆற்காடு நகரமானது தலைவியினுடைய அழகு நலன்களுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளவுதான், சிம்பிள். விளங்கினதா? முதலாவது என்ன சொல்ல போறீங்க? அலிசி ஆற்காடு அன்னைவள் மேற்கோள் குறியில காட்டி எனும் வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. அதாவது அலிசி என்பவனுடைய ஆற்காடு நகரம் தலைவியினுடைய குற்றமற்ற அழகு நலன்களுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது என்று முடிக்கிறீங்க. அப்படி முடிச்சு போட்டுட்டு நான் சொன்னேன் இங்கு தொடங்குங்கன்னு சொன்னேன். என்ன அதே வரியில இங்குன்னு போட்டு ஒரு கமா போட சொன்னேன். கமா போட்டுட்டோ அந்த வரியில எழுதுறதா? இப்போ இல்ல. இப்ப அந்த வரியில எதுவுமே எழுதுற இல்ல. அடுத்த வரியில உவமானம் என்று போடுறீங்க. உவமானம் எது வரும் பிள்ளைகள்? அலிசியினுடைய ஆற்காடு நகரம். உவமயம் என்ன வரும்? தலைவியின் அழகு. தலைவியின் அழகு. தலைவியின் அழகு. பொதுத்தன்மை என்ன வரும்? அழகு, சிறப்பு, மகிமை இதெல்லாம் வரும். சரியோ? இது நாங்க ஒரு அணியத்தான் விளக்கினோம். இப்ப நாங்க அடுத்தது சொல்லணும். மேலும் நிறைய உள்வாள் எனும் வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. அதாவது பகைவருக்கு நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாள் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இங்கு நரகமானது அலிசியினுடைய வாளுக்கு உவமிக்கப்பட்டுள்ளதுன்னு கூட சொல்லலாம். சரியா? அப்படி சொல்லி போட்டுட்டோ இங்கு உவமானம் நரகம், உவமேயம் ஒளி பொருந்திய வாள், பொதுத்தன்மை துன்பம். ஏனென்ன பிள்ளைகள், நரகத்தை போலதானாம் இவண்ட வாள். பாருங்க, நரகம் எவ்வளவு கொடுமையானது, துன்பம் தரக்கூடியது. ஏன்னா அதை போலதானாம் இவனுடைய வாளும் துன்பம் தரக்கூடியது. பாருங்க, பெரியொரு நரகத்துக்கே இவண்ட வாள் ஒப்பிடப்பட்டிருக்குதுன்றால் இவண்ட வாள் எந்த அளவு கொடூரமானதுன்னு பாருங்க. சரி, இனி இந்த 2 உவமை அணியை நாங்க விளக்கிட்டாச்சு. இது விளங்கினதா? அணிகள் எடுத்து காட்டுறது கஷ்டம் இல்லை, இப்படித்தான் விளக்கி காட்டுறது. சரியோ? ஓகே, அடுத்த கேள்வி கேட்டு வரலாம் பிள்ளைகள். மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்பாடலில் இடம்பெறும் உள்ளுரை உவமத்தை எடுத்து காட்டுக. எப்படி கேட்டு வரலாம்? இப்பாடலில் இடம்பெறும் உள்ளுரை உவமத்தை எடுத்து காட்டுகன்னு கேட்டு வரலாம். சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம், எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் உள்ளுரை உவமம் இருக்குது? பலரும் பேருந்தோடு மருந்துணி பிணித்தேந்து கொட்டி யானை. முதலாவது இருக்குது மருதோடு சேர்ந்து கொட்டி யானை. அடுத்தது காவிரி பலராடு பெருந்துரை. வெரி குட், வெரி குட். காவிரி பலராடு கொட்டி வேட்டை. அதுல இல்லம்மா. சரியா? அதாவது பிள்ளைகள், உள்ளுரை உவமம் சொல்றது என்னண்டா, வெளிப்படையாக ஒரு கருத்தையும் உள்ளுக்கு இன்னொரு கருத்தையும் இருக்கும். உதாரணமாக நான் உங்களுக்கு வெளிப்படையா ஒன்று சொல்றேன், ஆனா வெளிப்படையாக சொன்னது அதல்ல, நான் உள்ளுக்கு மறைமுகமாக ஒன்றை சொல்லித்தான் அதை வெளிப்படையா சொல்லுறேன். விளங்கினதா? வெளிப்படையாக ஒரு கருத்தையும் உள்ளுக்கு இன்னொரு கருத்தையும் கொண்டிருக்கிறது தான் உள்ளுரை உவமம். சரியா? வெளிப்படையா பார்த்தா ஒரு கருத்து இருக்கும், ஆனா அதுல ஆராய்ஞ்சு உள்ள போய் பார்த்தால் தான் இதைத்தான் சொல்ல வந்திருக்குதுன்றது விளங்கும்.
சரியா? ஓகே. அந்த வகையில பிள்ளைகள் 2 இடத்துல உள்ளுறை ஓமங்கள் இருக்குது. ஒன்று மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானை என்றதுல உள்ளுறை ஓமம் இருக்குது. பாருங்க, இப்போ மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானைய நேரடியாக, அதாவது வெளிப்படையாக பார்த்தால் என்ன பொருள் தருது? அதாவது மருத மரத்துல யானை கட்டப்பட்டிருக்குது. ஓமா இல்லையா? ஓ ஆனால் தோழி வெளிப்படையாக இப்படி சொன்னாலும் உள்ளுக்கு இதையல்ல சொன்னது. உள்ளுக்கு இந்த கருத்தல்ல இருந்தது. உள்ளுக்கு அவள் வேறொரு கருத்தை சொன்னது. எப்படி? அதாவது பிள்ளைகள், இந்த மருத மரத்துல யானை எப்படி கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரிதான் சார் நீங்க. விளங்கினதா? அதே மாதிரிதான் சார் நீங்க. எப்படி? தலைவனும் மருத மரத்தில் எவ்வாறு யானை கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரிதான் நீங்க பரத்தையனுடைய பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள். பரத்தையருடைய பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள் என்றதை மறைமுகமா சொல்ல வந்திருக்கிறார். சரி, ஓகே. அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? மருதோடு பிணித்து ஏந்து கோட்டு யானையினும் வரையில் உள்ளுறை ஓமத்தை காணலாம். அதாவது என்ன சொல்லலாம்? வளர்ந்து செழிந்துள்ள மருத மரங்களில் யானை கட்டப்பட்டிருப்பதானது எது சொல்லப்பட்டிருக்குது பிள்ளைகள்? பரத்தையரிடத்தில் மருத நில தலைவன் கட்டிருப்பது என்பதையே இங்கு உள்ளுறை ஓமமாக எடுத்து கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லணும். சரியா? அப்ப நீங்க சொல்லணும், வெளிப்படையாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? மருத மரத்தில் யானை கட்டப்பட்டிருப்பது என்பது வெளிப்படையான கருத்து. ஆனால் இதுல உட்கருத்து என்னென்றால் எது? தலைவர் வந்து அழிக்கிறது. வெரி குட். பரத்தையரிடம் தலைவன் வந்து என்ன செய்தான்? அவர்களுடைய பிடியில் கட்டப்பட்டிருக்கிறான் என்றுதான் மறைமுகமாக சொன்னது. ஏன் பிள்ளைகள் சங்க காலத்தில் இப்படி சொல்றேன்டா, சில விஷயங்களை நாம டிரெக்டா சொன்னா நாகரிகம் இல்லை. அப்படித்தானே? சில பாடல்களை பச்சையா சொன்னா நாகரிகம் இருக்குமா? கேக்குறேன்னா இல்ல. என்னன்னா அந்த தேவை, அதாவது அநாகரிகமான ஒரு விஷயத்த நாகரிகமாய் காட்டுறதுக்கு தான் உள்ளுறை ஓமம் பயன்படுத்தல. இப்ப பாருங்க, நீ பரத்தையன்ற பிடியில சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி நேரடியா சொன்னா அது நாகரிகம் இல்லைன்னா. எனவே அதை மறைக்கிறதுக்காக வேண்டித்தான் இப்படி வெளியால் ஒரு கருத்தை சொல்லிட்டு உள்ளுக்கு இன்னொரு கருத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க. சரி, அப்ப எனவே மருதோடு பிணி தேர்ந்து கோட்டு யானைண்டா பிள்ளைகள், இதுல உள்ளுக்கு மறைஞ்சிருக்கிற கருத்து என்னண்டா? பரத்தையர்களிடத்தில் தலைவன் கட்டப்பட்டிருக்கிறான் என்பது. சரி, அடுத்த உள்ளுறை ஓமம் என்ன பிள்ளைகள்? காவேரியில பலரும் வந்து நீராடுவது. வெரி குட். அடுத்து சொல்றான் பாருங்க. வெரி குட். அடுத்து சொல்றான் பாருங்க, காவிரி பலராடு பெருந்துறை. பாருங்க, அதாவது இந்த காவிரி யாரானது பலரும் வந்து நீராடுறாங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன், ஆண்கள் பெண்கள், மூத்தவன் இளையவன், இந்த ஊரான் வேறூரான்னு சொல்லி பலரும் வந்து நீராடிட்டு போறாங்க. இதுல காவேரி யாருல? அப்போ காவேரி யாரானது எவ்வாறு பலராலும் வந்து நீராடப்படுகின்ற இடமாக இருக்குதோ அதே மாதிரிதான் பரத்தையர்களும் பல ஆண்களும். யார் பரத்தையர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பல ஆண்களும் வந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் அந்த பரத்தையர்களும் காணப்படுகிறார்கள் என்றதை மறைமுகமா சொல்லியிருக்குது. இல்லைங்கதா? இவங்களுக்கு இதை நேரடியா சொன்னா நாகரிகம் எல்லாம் போயிடும். எப்படி? பலரும் பல ஆண்களும் வந்து போறாங்க இவங்களுக்கிட்டேன்னு சொன்னா அது நாகரிகம் இல்லை. எனவே அதை தோழி எப்படி அந்த கச்சிதமாக தன்னை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்குதுன்னு பாருங்க. டீசெண்டா சொல்லியிருக்குதுன்னு. அப்போ காவிரி ஆறானது பலரும் வந்து நீராடுகின்ற இடமாக எவ்வாறு இருக்கிறதோ அது போலதான் எது பரத்தையரும் பல ஆண்களும் வந்து உறவாடி செல்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த பரத்தையர்களை இழிவுபடுத்தி கூறியிருக்கிறாள் என்று நீங்க முடிக்கணும். இல்லைங்கனதா? சரி, அடுத்தது பிள்ளைகள், இந்த பகுதியிலிருந்து கேட்டால் இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க. அதுதான் பாடலில் கையாளப்பட்டுள்ள திணை மயக்கத்தை விளக்குகன்னு கேட்கலாம். சரி, திணை மயக்கம் கேட்டு வரலாம். விளங்கினதா? ஓகே, அதோடு இன்னும் 2 கேள்விகள் இருக்குது. அடுத்ததாக நாங்க அடுத்த செய்யுளுக்கு போனா. சரி சரி, திணை மயக்கத்தை கேட்பாங்க பிள்ளைகள். இந்த வாரலம் சேரியில திணை மயக்கம் கேட்டேன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்டே சொல்லுங்க பாப்போம். திணை மயக்கம்டா என்ன? ஒரு திணையில இருக்கிற கருத்தறிவு இன்னொரு திணையில
அதாவது பிள்ளைகள் திணை மயக்கம் என்று சொல்றது என்னண்டா, ஒரு திணையில இருக்க வேண்டிய கருப்பொருள், அதாவது ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருள், ஒரு திணையினுடைய கருப்பொருள், திணைனா நிலம் தானே, ஒரு நிலத்துல இருக்க வேண்டிய கருப்பொருள் இன்னொரு நிலத்துக்கு வந்தால் அதுதான் திணை மயக்கம். உதாரணமா நான் சொல்றேன், ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. யானை என்றது குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் தான், சரியா? அது அப்பவே முடிவெடுத்துட்டாங்க. யானை என்பது என்ன, குறிஞ்சி நிலத்துக்குரிய ஒரு கருப்பொருள். இப்போ யானை பிள்ளைகள் குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருளா இருந்தால் குறிஞ்சி நிலம் சம்பந்தமான பாடல்களுக்கு மட்டும்தான் யானைய கருப்பொருளா பயன்படுத்த வேணும். ஓமா இல்லையா? யானை குறிஞ்சி நிலத்திட கருப்பொருள் என்றால் குறிஞ்சி நிலத்துல பாடப்படுகின்ற பாடல்களுக்கு தான் யானையை பயன்படுத்தணும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் என்னண்டா பிள்ளைகள், மருத நிலத்தில் இருக்கிற பாடல்களுக்கோ அல்லது முல்லை நிலத்தில் இருக்கிற பாடல்களுக்கோ, உதாரணத்தை சொல்றேன்னா, யானையை பயன்படுத்தினால் அந்த பாடல் திணை மயக்கம் கொண்டது. விளங்கினதா? ஒரு மருத நிலத்தை பாடுகின்ற பாடல்ல யானைய கொண்டு வந்து நாங்க அதுல போட்டோம்னு சொன்னா அந்த மருத நிலத்துக்கு பாடின பாடல் திணை மயக்கம் கொண்ட பாடல். விளங்கினதா? ஏனண்டா அங்கு மருத நிலத்துக்குரிய கருப்பொருள் இடம்பெறாமல் குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் வந்திருக்குது. சரி, விளங்கினதோ? அதாவது பிள்ளைகள், ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருள் இன்னொரு பாடலுக்கு வந்தண்டா, இன்னொரு நிலத்துக்கு வந்தண்டால் அதுக்குத்தான் நாங்க சொல்றோம் திணை மயக்கம். உதாரணமாக, ஒரு முல்லை திணைக்குரிய கருப்பொருள் குறிஞ்சி திணைக்குரிய பாடல வந்தால் அந்த பாடல் திணை மயக்கம் கொண்ட பாடல். சரி, அதே மாதிரி பாலை நிலத்துக்குரிய ஒரு கருப்பொருள் முல்லை நிலத்துல உரிய பாடல்ல சுட்டி காட்டப்பட்டிருந்தால் அந்த பாடல் திணை மயக்கம் கொண்டது. சரி, அதே மாதிரி மருத நிலத்துக்குரிய ஒரு கருப்பொருள் குறிஞ்சி நிலத்துல வந்திருந்தால் அந்த குறிஞ்சி நிலத்திட பாடல் திணை மயக்கம் கொண்ட பாடல். எனவே ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருள் பிறிதொரு நிலத்துக்கு வருமா இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் பிள்ளைகள் திணை மயக்கம் என்று. விளங்கினதா? ஓகே. அப்போ இந்த இடத்துல கேக்குறாங்க திணை மயக்கத்தை விளக்க சொல்லி. அப்ப நாங்க பார்க்கணும் இது மருத நிலத்துக்குரிய பாடலனா. பாருங்க, இங்க மருத நிலம் மட்டும் எங்களுக்கு நிறைய விஷயத்த வச்சு பார்க்கலாம். மருத மரங்கள் இருக்குது, என்ன மருத நிலத்துக்குரிய காவேரி நதிகள் இருக்குது. எனவே மருத நிலத்துக்குரிய பாடல் என்றது எங்களுக்கு தெரியும், திணையை நாங்க படிச்சிட்டோமே. ஆனால் இது மருத நிலத்துக்குரிய பாடலாக இருந்தாலும் இதுல பிள்ளைகள் குறிஞ்சி நிலத்துடைய கருப்பொருளான யானை வந்திருக்குது. பாருங்க, இது மருத நிலத்துக்குரிய ஒரு பாடல், சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் மருத நிலத்துக்குரிய பாடல். இப்போ இது மருத நிலத்துக்குரிய பாடலா இருந்தால் மருத நிலத்துக்கே உரிய கருப்பொருளை தானே பயன்படுத்தி இருக்க வேணும். ஆனால் இந்த பாடல் என்ன நடந்திருக்குதுண்டா, குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற யானை, மைக் ஆஃப் பண்ணுங்க, குறிஞ்சி நிலத்துல இருக்கிற கருப்பொருளான யானை இங்க பேசப்பட்டிருக்குது. எனவே ஒரு நிலத்தில் இருக்க வேண்டிய கருப்பொருளை நாங்க இன்னொரு நிலத்துல பேசினேன்னு சொன்னா அதுதான் பிள்ளைகள் திணை மயக்கம். இல்லைங்களா? அப்ப நீங்க சொல்லணும், திணை மயக்கம் என்பது ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருள் இன்னொரு நிலத்துக்கு வருமா இருந்தால் அதுதான் திணை மயக்கம். அந்த வகையில இந்த பாடலிலும் திணை மயக்கம் இடம்பெற்றுள்ளது. அதாவது மேற்படி பாடலானது மருத நிலத்துக்குரிய பாடலாகும். ஆனால் அந்த மருத நிலத்துக்குரிய பாடலில் குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருளான யானை இடம்பெற்றிருப்பதால் இங்கு திணை மயக்கம் இடம்பெற்றுள்ளது என்று கூறலாம் என்று நீங்க முடிப்பீங்க. விளங்கினதா? ஓகே, இவ்வளவுதான் திணை மயக்கம். விளங்கினா? திணை மயக்கம் கேட்டா இப்படி ஈஸி, எழுதிட்டு போறதுதான் விஷயம். இந்த கேள்வி கிளியரானு பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி போமா. இதுல லாஸ்ட் கேள்வி. டீச்சர், இல்ல உரைநடையில் எழுதிருக்காங்க, அது எப்படி டீச்சர்? எது? சொல்லுங்கம்மா, டைம் போகுது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளைகள்.
இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள முதல் கருவுரி பொருள்களை எடுத்து காட்டுகன்னு கேட்டு வரலாம். முதல் பொருள் என்ன? ஈஸி இது. நிலமும் காலத்தையும் சொல்லணும். நிலம் என்ன பிள்ளைகள்? மருத நிலம். மருத நிலம். காலம் சொல்லப்பட்டிருக்குதோ? இல்ல. இல்ல. கருப்பொருள் என்னென்ன வரும்? யானை, மருத மரம். யானை, மருத மரம், ஆற்காடு நகரம். யானை வராது. நீங்க இப்படி எழுதி கொள்ளுங்க. மருத மரம், ஆற்காடு நகரம், சேரி, விளங்கினதா? இதெல்லாமே என்ன செய்யலாம்? மருத நிலத்துக்குரிய கருப்பொருட்களாக சொல்லலாம். உரிப்பொருள் என்ன பிள்ளைகள்? ஊடல். ஊடல். வெரி குட். ஊடல் எடுக்கலாம். ஓகே. அப்ப நாங்க இதுல கேட்டு வரக்கூடிய யானை வந்து குறிஞ்சி நிலத்துக்கு தானே, சரியா? இங்க திணை மயக்கமா தானே இருக்குது, சரியோ? அப்ப நாம் இதுல வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சரி, அதோட பிள்ளைகள் இதுல என்னதுமா? அந்த லாஸ்டா சொன்னீங்க அத கருப்பொருள்களை கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, எழுதி கொள்ளுங்க. மருத மரம், ஆற்காடு நகரம், சேரி. சரி, அடுத்தது கேட்டு வரலாம் பிள்ளைகள். சில சொற்களை தந்து பொருள் கேட்டு வரலாம். இந்த வாரலண்டா என்ன, தாரலண்டா என்ன, இப்படி என்ன கேட்கலாம். வாரலண்டா என்ன பிள்ளைகள் அர்த்தம்? வர வேண்டும். வராதே. தாரலண்டா தராதே. வர வேண்டும். வெரி குட். சரியா? இப்ப நாம வாரலஞ்சேரியில படிச்சு முடிஞ்சு அதுல வரக்கூடிய கேள்விகளையும் பார்த்துமாச்சு. அந்த கேள்விக்கு எப்படி விடை எழுதணும்ன்றதையும் பார்த்தாச்சு. கிளியரான பாருங்க. ஓகே, சரி. ஓகே, இப்ப நாம அடுத்த செயலு போவோமா? அடுத்தது உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புல இருக்குது? விளையாடு ஆயமோடு. கடுமழை பொழிந்து இருக்குதுன்னு விளையாடு ஆயமோடு நான் விளங்கப்படுத்தி போட்டிக்கிறேன். நான் தனியா பார்க்கலாம், சரியா? விளையாடு ஆயமோட பிள்ளைகள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கேள்வியோட போட்டிக்கிறேன் தனியாக, சரியோ? அதை உங்களுக்கு அந்த லிங்கோட டச் பண்ணிக்கலாம். சரி, இவ படுமழை பொழிந்த இடத்த பாப்போமா? ரெடியா? ஓகே, ஓகே, ரெடி. சரி, வாங்களா. படுமழை பொழிந்த பயமிகு புறம். சரி, வாங்க. ஓகே, படுமழை பொழிந்த. சரி, ஓகே. இந்த பாடல எந்த நிலத்துக்குரிய பாடல் பிள்ளை எழுது? முல்லை நிலம். முல்லை நிலம். முல்லை நிலம். என்ன முல்லை நிலத்தினுடைய ஒழுக்கம் என்ன? இரங்கல். இரங்கல். முல்லை நிலத்தின் ஒழுக்கம் இரங்கலா? இருத்தல். பாருங்க. அதாவது ஓகே, இப்ப நான் விளங்கப்படுத்துறேன். எல்லாருடைய மைக்களை மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரி, உங்களுக்கு தெரியும் இந்த முல்லை நிலம் என்று சொல்றது பிள்ளைகள் 5 நிலங்கள்லயுமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 5 நிலங்கள் இருக்குது. அந்த 5 நிலங்கள்லயுமே ஒரு பசுமை பூத்த நிலம் அது முல்லை நிலம் தான். எங்க பார்த்தாலுமே விளைகள் பச்சை பச்சை பசேல்னு தான் இருக்கும், சரியா? இந்த குளிர் ஒன்று இருக்கும், நல்ல கூல் கிளைமேட்டா இருக்கும். இப்படித்தான் அந்த முல்லை நிலங்கள் காணப்படுது. எனவே அந்த முல்லை நிலத்துக்குரிய ஒரு பாடலாத்தான் இது இருக்குது. அந்த பாடல்லையுமே பிள்ளைகள் சொன்ன மாதிரியே பச்சை பசேல்னு தான் இருக்குது, சரியா? இந்த பாடலும் சரி. அதோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த முல்லை நிலத்துக்கு இருத்தல் ஒழுக்கம் சொல்லுதுன்னா. இப்ப நிலத்தோட நாங்க ஒழுக்கத்தையும் பார்த்துட்டு போவோமே. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த முல்லை நிலம் என்று சொல்றது எந்த நேரம் பச்சை பசேல், அதாவது காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. அப்ப இந்த முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும் என்றதால இந்த நிலத்திட ஆண் மக்களோட தொழில் என்னவா இருந்ததுண்டா பிள்ளைகள்? காடு சம்பந்தமான தொழிலாத்தான் இருந்தது. உதாரணமாக காட்டுக்கு போய் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வாரது, வேட்டையாடுறது, இப்படியான தொழில்கள் தான் இருந்தது. எனவே இந்த தலைவன்மார்கள் என்ன செய்யறா, தங்களுடைய வீடுகள் இருந்து வெளியாகி கொஞ்சம் தொங்கல் இருக்கிற தொலைவில் இருக்கிற காட்டுக்கு போய் அவங்களோட தொழிலை செஞ்சுட்டு வருவாங்க.
இப்பதான் நாம என்ன காட்டுக்கு போய் டக்குன்னு வரையிலும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. காடுகள் எல்லாம் வீடுகளுக்கு தொலைவுல தான் இருக்கும். அப்ப வீடுகள் இருந்த தலைவன்மார்கள் போனால் பல மாதங்கள் கழிச்சுதான் இவங்க என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. என்னண்டா பிள்ளைகள், அவங்க காட்டுல பல மாதங்கள் தங்கி அங்க பாசறைகள் அமைச்சு தங்களுடைய விலங்குகளை பாதுகாத்து அப்படித்தான் இருப்பாங்க. எனவே இப்படி அந்த தொழில்களுக்கு முல்லை நில தலைவன்மார்கள் போகும்போது அந்த தலைவிமார்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, தலைவியே நீ கவலைப்படாத, நான் திரும்பி வந்துடுவேன். இப்ப நான் தொழிலுக்காத்தானே போறேன், எனவே நான் திரும்பி வந்துடுவேன். அது வரும் வரையில நீ கொஞ்சம் பொறுத்துறேன் என்று சொல்லிட்டு போறான். அப்ப தலைவிக்கும் பிள்ளைகள் ஒன்றும் சொல்லல, தொழிலுக்கு போறவனை தடுக்கல தானே. எனவே இவையும் அனுப்ப விருப்பமே இல்லாமல் சரி என்று ஒத்துக்கொள்றான். ஆனா இப்ப தலைவனுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப தான் தொழிலுக்கு போறதால தலைவி சரியான கவலைப்படுறா, இவள் கஷ்டப்படுறான்னு தெரியும். எனவே தலைவி கிட்ட தலைவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான், தலைவி எனக்கு தெரியும் நீ கஷ்டப்படுறன்னு சொல்லி, ஆனால் நான் தொழிலுக்கு போத்தானே வேணும். நீ நினைச்சிக்கோ, நான் தொழிலுக்கு போறவன் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகின உடனே, அதாவது கார்காலம் ஸ்டார்ட் ஆகின உடனே நீ நினைச்சுக்கோ, உன்னை பாக்குறதுக்கு உண்ட தலைவன் வந்துட்டான் என்று. சரியோ? எனவே நீ பொறுத்திருக்கிறதெல்லாம் கார்காலம் வரைக்கும் தாம்மா, நீ கார்காலம் வரைக்கும் பொறுத்துறேன், கார்காலம் வந்த உடனே நான் வருவேன் சரியா என்று சொல்லி தொழிலுக்கு போறான். எனவே பிள்ளைகள், தலைவன் சொன்ன ஒற்றை வேத வாக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சொல்ல அவள் அப்படியே மனசுல வச்சுக்கொண்டு எப்படா மழைக்காலம் வரும், எப்படா கார்காலம் வரும்னு சொல்லி இவள் பார்த்துட்டே இருப்பாள். சரியா? எனவே தொழிலுக்கு சென்ற தலைவன் மீண்டும் திரும்பி வரும் வரையில அந்த தலைவனுக்காக காத்திருக்கிறாள் தானே ஒரு காத்திருப்பு. அதுதான் பிள்ளைகள் முல்லை நிலத்தினுடைய இருத்தல் ஒழுக்கமாக வந்தது. சரியா? முல்லை நிலத்தினுடைய இருத்தல் ஒழுக்கமாக அதுதான் வந்தது. சரி, அப்போ இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள், இந்த பாடலுடைய சந்தர்ப்பத்துக்கு வருவோம். அப்ப தலைவன் என்ன செஞ்சிருக்கா, ஒரு தொழிலின் நிமித்தம் காட்டுக்கு போயிருக்கு, அதாவது முல்லை நிலத்துக்கு அங்கெல்லாம் போயிருக்கிறான், தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிருக்கான். அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போறேன்டா, தலைவி நான் கார்காலம் வரும்போது மீண்டு வருவேன் என்றுதான் சொல்லிட்டு போனவன். சரியா? இப்ப தலைவியும் பார்த்துட்டே இருக்கா. சரி, கார்காலம் வந்துட்டது, இவன் இன்னும் வரையிலன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் தலைவன் என்ன செய்யல, இவனை மிச்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கல. தலைவன் என்ன செஞ்சண்டா பிள்ளைகள், அவன் போன இடத்துல வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வர பாக்குறான். ஏன்னா அவனுக்கும் சரியான ஆசை ஒன்று இருக்குது. ஏன், நான் இவ்வளோ காலம் தலைவியை பிரிஞ்சிருந்த, இன்றைக்கெல்லாம் முடிஞ்சது, இன்றைய தலைவியை பார்க்க போகலாம்னு சரியான ஆசையில தான் அவனும் இருக்கிறான். எனவே தான் போன இடத்துல தொழில் முடிஞ்சது என்ற உடனே இவனுக்கு சரியான சந்தோஷம். ஐயோ, நான் இந்த தலைவியை பார்க்க போறேன்னு சொல்லி இன்னி துள்ளி குதிக்கிறான். எனவே இவன் சந்தோஷத்துல தன்னை தேர்ப்பாகன எடுக்கிறான். இங்க வா, எடு வண்டிய, நாம சொல்றேன் தானே, எடு வண்டிய தலைவியை பார்க்க போமோன்னு சொல்லி அழைச்சிட்டு வர பாடலாத்தான் இது இருக்குது. சும்மா சிம்பிளா விளங்குறது கொடுங்க, சங்கச்செயல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டா படிக்கிற பகுதிகள். சரி, அப்போ தலைவன் சொல்றா, வினை முற்றிய தலைவன் தேர்ப்பாகனுக்கு சொல்லியது என்றுதான் நீங்க இதுல துறையும் படிக்கிறீங்களா. அதாவது வினை முடிந்த தலைவன் தன்னுடைய தலைவியை காண்பதற்காக தேரை விரைவாக செலுத்துமாறு பாகனிடம் சொல்லியதுதான் இதுல துறை. அதாவது என்னண்டா பிள்ளைகள், தொழில் முடிச்சதுக்கு பிறகு பாகனை கூப்பிட்டு தலைவன் சொல்றான், வா அவசரமா நாம எங்களுக்காக எங்களோட தலைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி பாகனை கூட்டிட்டு வரக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். சரியோ? எனவே இந்த தலைவன் பிள்ளைகள் அப்படியே வாரான், எது தேர்ல விரைவாக வாரான். பாகனும் இவன் சொல்ல கேட்டு விரைவாக தேரை செலுத்திட்டு வாராங்க. அப்படி இவன் வார வழி முழுக்க பிள்ளைகள் இவன் எண்ணம் எல்லாம் எங்கண்டா தலைவி கிட்டதான் இருக்குது. தலைவி என்ன செஞ்சுட்டு இருக்காவோ தெரியல, அவள் எப்படி இருக்காவோ தெரியல, இவ்வளோ காலங்கள் கழிச்சவளை மீட் பண்ண போறோம்னு சொல்லி தலைவியினுடைய எண்ணங்களாகத்தான் இவனுடைய முழு நேரமுமே போகுது. அப்ப இவன் தேர்ல வாராம் பிள்ளைகள், வார வழி முழுக்க தலைவியினுடைய யோசனையாத்தான் இருக்குது. அப்ப இவன் ஒரு காதல் வலையில அப்படியே மூழ்கி கொண்டு வாரான். எப்படி நீங்க இதை யோசிச்சு கொண்டு வாங்களா, வார வழி முழுக்க காதல் வழியில் இவன் மூழ்கி கொண்டே வாரான். சரி, இப்படியான டைம்ல பிள்ளைகள் முல்லை நிலமண்டா சொல்லவா வேணும், எங்கேயுமே பச்சை பசேல், காதலர்களுக்கு ஏற்ற இடங்கள் அதுல இருக்குது. அப்போ தலைவன் வார வழி அவன் கொஞ்சம் பாக்குறான். ஏற்கனவே சிந்தனை முழுக்க எங்க தலைவி கிட்ட, வேற ஒரு இடத்துலயுமே சிந்தனை இல்லை. அவ சிந்தனை முழுக்க தலைவி கிட்ட வச்சுட்டு இவன் வார வழிய கொஞ்சம் பாக்குறான் பிள்ளைகள், சுத்தியும் முத்தியும் பாக்குறான். பார்த்தா பிள்ளைகள் அழகான ரம்மியமான காட்சியில் இருக்குது. சரியா?
ஒரு புறம் பார்த்தா மழை பெஞ்சிருக்குது, இன்னொரு புறம் பார்த்தா காடு பச்சை பசேல்னு இருக்குது, இன்னொரு புறம் பார்த்தா மலர்கள் கொட்டி கிடக்குது. எனவே இவன் வார வழி முழுக்க, அவன் தேர்ல வார வழி முழுக்க அழகான காட்சிகளை காணுறான். அந்த அழகான காட்சிகளை கண்டதால இவனுடைய காதல் உணர்வு இன்னும் கூடுது. என்ன நடக்குது? ஏற்கனவே காதல் உணர்வோடு தான் வந்தவன் இன்னும் ஏத்தி விடுவது இந்த இயற்கை காட்சிகள். எனவே இவன் வார வழி முழுக்க பார்த்துட்டே வாரான். எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது பிள்ளைகள் இவனுடைய உள்ளம் அப்படியே தலைவி கிட்டதான் போகுது. காதல் பெருக்கெடுத்தோடுது இவன் உள்ளத்துல. எனவே இவன் வார வழியில என்னென்ன காட்சிகள் இருந்தது, அந்த காட்சிகள் மூலமாக தலைவன் என்ன தான் உணர்ந்தான் என்றதுதான் இந்த பாடல் இருக்குது. சரியோ? அப்ப இதுல நீங்க எப்படி படிக்கணும்டா, இப்ப நான் சொல்லும் போது நீங்க அதை நினைச்சிட்டே வரணும். சரியா? ஓகே, சரி. இப்ப நான் சொல்றேன்னா கண்ணை முடிக்கணும்னு நினைங்க. சரி. அதாவது பிள்ளைகள், ஒரு அழகான 2 பக்கத்திலையும் பச்சை பசேல் என்ற காடு இருக்குது. எப்படி? இது போற வழின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2 பக்கத்திலையும் பச்சை பசேல் என்ற காடு. சரியோ? அந்த காட்டுல பிள்ளைகள் சரியான மழை பெஞ்சிருக்குது. என்ன? சரியான மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சா இலைகளை எல்லாம் தண்ணி துளிகள் விழுமே. ஓகே, மழை பெஞ்சிருக்குது. அப்ப மழை பெஞ்சா ஒரு சரியான ஒரு கூல் ஒன்றும் இருக்குது. அப்ப இந்த நடுவால் என்ன செய்யறா? தலைவன் பாகனோட தேர்ல அப்படியே வாரான். தேர் ஓட்டிட்டு இவங்க வழி நடுக வாராங்க. அப்ப வழிநடுக வரும்போது இவன் பாக்குறான், அடடே என்னடா முல்லைக்காடு இவ்வளோ பச்சை பசேலண்டு இருக்குது, அது மட்டும் இல்லாம கூலாக இருக்குதுன்றதை இவன் பார்த்துட்டு வாரான். அப்படி கொஞ்சம் தூரம் வரும்போது பிள்ளைகள், இந்த வழி எப்படின்றா குன்றும் குழிகளாகவும் இருக்குது. வழி எப்படி? இந்த தேர் கடந்து வர ரோடு எப்படி குன்றும் குழிகளாகவும் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், குன்றுகளும் குழிகளும் இருந்தால் மழை பெஞ்ச டைம்ல அங்க என்ன நடக்கும்? தண்ணி நிரம்பும். என்ன பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 பக்கமும் காடு இருக்குது, காட்டுல மழை பெஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முறைதான் மழை பெஞ்சு நின்று இருக்குது. சரியா? எனவே அந்த மழை பெஞ்சதால என்ன நடந்திருக்குதுன்னா பிள்ளைகள், அந்த வழியில இருக்கிற சின்ன சின்ன குழிகள்ல தண்ணி நிரம்பி இருக்குதா. சரி, தண்ணி என்ன செஞ்சிருக்குது? நிரம்பி இருக்குது. இதை நினைச்சிட்டு வாங்களா, தண்ணி நிரம்பி இருக்குது. எனவே அந்த தண்ணி நிரம்பிய குழிகள்ல தேரைகள் இருக்குதான் பிள்ளைகள். ஏன்னா தேரைகள் மழை பெஞ்சு அவங்களுக்கு சரியான கொண்டாட்டம், கத்திட்டே இருப்பாங்க. என்ன? எனவே அந்த நீர் நிறைந்த குழிகள்ல தேரைகள் அப்படியே இருந்து கத்திட்டே இருக்குது. சரி, இப்படி கத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது தலைவனுக்கு என்ன நினைவு வருதுண்டா, ஏதோ பேண்ட் வாத்தியங்களை வச்சு அவனை வரவேற்கிற மாதிரி விளங்குது. எப்படி? உண்மையிலே தேரைகள் தான் கத்துது. ஆனா அந்த தேரைகள் கத்துறது இவருக்கு எப்படியா விளங்குது? என்னமோ தலைவி பேண்ட் குரூப் கொண்டு வந்து தலைவனை வரவேற்கிற மாதிரி உணர்றா. ஏன்? நான் சொல்லிட்டேன் பிள்ளைகள், ஆல்ரெடி தலைவன் எண்ணம் முழுக்க தலைவியாத்தான் இருக்குது. எனவே காணுகின்ற காட்சிகளையும் தலைவியத்தான் காண்பா. எனவே இவன் தேரை கத்துறத பாக்குறான், ஆனா அவனுக்கு அது காதலாகத்தான் விளங்குது. விளங்குதா? தேரை கத்துறது ஒரு காதலினுடைய வடிவமாகத்தான் அவனுக்கு விளங்குது. அவன் என்ன நினைக்கிறான்? அவன் எப்படி உணர்றான் பிள்ளைகள்? தலைவி இவனை வரவேற்கிறதுக்கு பேன் வாத்தியங்களை கொண்டு வரவேற்கிற மாதிரி விளங்குது. சரியோ? எனவே இதுல மதிமயங்கி போறான். ஃபர்ஸ்ட்லே ஆல் ஃபிளட் பிள்ளைகள். சரியா? முல்லை நில காட்டை கண்டு மழை பெஞ்சினதை கண்ட உடனே ஆல் ஃபிளட். கொஞ்சம் தூரம் போகும்போது தேரைகளை பாக்குறான். இனி அவர் முடிஞ்சு இனி கொஞ்சம் தூரம் கடந்து போறாங்க. இனி என்ன நடக்குது? தேர் கொஞ்சம் தூரம் போகுது. கொஞ்சம் தூரம் போகும்போது என்ன காணுதண்டா பிள்ளைகள்? அவன் காணுறான் பிள்ளைகள், அழகான செம்மண் நிலம் இருக்குது. அழகான செம்மண்ணா சிவப்பு கலர் மண் இருக்குது. அந்த மண்ணுல பிள்ளைகள் இப்பதான் அந்த மழை பெஞ்சு நின்றதே. அந்த மழை பெஞ்சதால அந்த பிடவஞ்செடியில் இருக்கிற மலர்கள் எல்லாம் நிலத்துல கொட்டி கிடக்குதான். எந்த அளவு அழகான காட்சின்னு பாருங்களா. நிலத்துல எல்லாம் என்ன செய்யுதான்? கொட்டி கிடக்குதா. உங்களுக்கு தெரியும், இந்த அடை மழை பெஞ்சன்னு சொன்னா அந்த மழையோட ஃபோர்ஸுக்கு மரத்துல இருக்கிற பூக்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்துடும். ஏன்னா பூக்களுக்கு தாங்கல அந்த மழை தண்ணியோட ஃபோர்ஸுக்கு. எனவே இந்த ஏற்கனவே அடைமழை தானே பெஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு முதல். அப்ப என்ன நடந்தண்டா பிள்ளைகள்? அந்த அடைமழையோட தாக்கத்தால பிடவஞ்செடியில பூத்துள்ள மலர்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்திருக்குது. எனவே இவன் அதை பாக்குறான், தேர்ல உட்கார்ந்து கொண்டு அதை பாக்குறான். அழகான காட்சி. எப்படி? அழகழகான பிடவஞ்செடிகள் செம்மண் நிலத்துல அப்படியே உதிர்ந்து கிடக்குது. அந்த செம்மண் நிலத்துக்கும் பிடவஞ்செடியினுடைய மலர்களுக்கும் அந்த ஒரு அழகு. எனவே அதுல தண்ட பார்வையை செலுத்தின தலைவனுக்கு எங்க போகுது சிந்தனை? தலைவி கிட்ட போகுது. பூவை பார்த்த அவன் என்ன நினைக்கிறான்டா பிள்ளைகள்? இந்த பூவே எப்படி அழகா இருக்குது, தலைவியும் இப்படித்தானே அழகா இருப்பான்ட்டு தலைவியினுடைய அழக நினைக்கிறான்.
சரியா? தலைவியினுடைய அழக இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பூக்கள் எப்படி அந்த மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே விழுந்து கிடக்குதோ அதே மாதிரி தானே தான் வரும் வரையில தலைவி எதிர்பார்த்து கொண்டிருப்பா. தலைவி என்ன செஞ்சிருக்கா? பூ உதிர்ந்து கிடக்கிற பூ உதிர்ந்து நிலத்தில் இருக்கிற மாதிரி தானே தான் வரும் வரையில தலைவி என்ன செஞ்சிருப்பா? உதிர்ந்து காத்து கொண்டிருப்பான்றதையும் இவன் நினைக்கிறான். அப்ப இவன் என்னண்டா பிள்ளைகள், காணுகின்ற ஒவ்வொரு இயற்கை காட்சியிலையுமே தண்ட குட்டி யாரு லவரத்தான் நினைச்சிட்டு வாரா. சரியோ? லவரத்தான் செய்யறது நினைச்சிட்டு வாரா. சரி, எங்களுக்கு பார்க்கும்போது இயற்கை காட்சியாத்தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு எப்படி விளங்குது? அந்த ஒவ்வொரு இயற்கை காட்சியிலையும் அவன் ஒவ்வொரு லவ் சீனை வச்சிருக்குது. இதுதான் சங்கச்செய்யுள். விளங்குனதா? ஓகே. எனவே பிடவஞ்செடிகளை பார்த்து அங்க மெய்மயந்து மறந்து போன இவன் கொஞ்சம் தூரம் தேர செலுத்திட்டு போறான். யாரு? பாகன் கொஞ்சம் தூரம் செலுத்திட்டு போறான். அப்படி கொஞ்சம் தூரம் போகும் பொழுதோ இன்னொரு காட்சி. என்னடா பிள்ளைகள், அழகாக இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக மரத்துல காந்தல் மலர்கள் பூத்துட்டு இருக்குது. என்ன நடக்குது? காந்தல் மலர்கள் பூத்துட்டு இருக்குது. இப்ப இதுல அவன் கண் போகுது, காந்தல் மலர்களை நோக்கி கண் போகுது. அந்த காந்தல் மலர்கள் பூத்திருக்கிறத இவன் எப்படி சொல்றான்டா பிள்ளைகள்? பாம்பு படமெடுத்தால் எப்படி இருக்குமோ அது போலதானா காந்தல் மலர்கள் பூத்திருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த பாம்பு அதிகமாக கோபம் போனாதான் படம் எடுக்கும். என்ன பாம்பு என்ன செய்யும்? பாம்பு வராதினே, சரியா? பாம்பு என்ன செய்யும்? அதிகமாக கோபம் போனா படம் எடுக்கும். அதாவது இப்ப நீங்க சின்னத்துல விளையாடி இருப்பீங்க போல, ஸ்னேக் பாபுன்னு சொல்லி விளையாடி இருப்பீங்க இல்லைன்னா, உள்ளங்கை அப்படி அந்த குமிச்சிட்டு நீங்க பாம்பு மை ஆட்டுறீங்க, கையால் ஆட்டி செஞ்சிருக்கீங்களா? அப்ப பாருங்க, உள்ளங்கைய வளைச்சி பாருங்க. உள்ளங்கைய வளைச்சி பார்த்தால் அந்த பாம்பு தலையை தூக்கி படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். விளங்குதா? படம். எனவே காந்தல் மலர்களும் அப்படியான ஷேப்ல தானாம் இருக்குது பிள்ளைகள். பாருங்க, காந்தல் மலர்கள் இப்படி இருக்குது, அப்படியான ஷேப்ல தான் இருக்குது. எப்படி ஒரு பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போலதானா காந்தல் மலர்கள் இப்பதானா ஃப்ரெஷ்ஷாக மொட்டுக்கள் இருந்து இப்ப பூவாக விரிஞ்சிருக்குது. மொட்டுக்களாக இருந்த காந்தல் மலர்கள் இப்பதானா பிள்ளைகள் பூவாக விரிஞ்சிருக்குது. அந்த விரிஞ்ச பூக்கள் எப்படின்னு சொன்னா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்குதா. இது புலவர் சொன்னது. சரியோ? இத பாக்குறான் தலைவன். இந்த காந்தல் மலர்கள் மொட்டை விழுந்து பூத்திருக்கிறது இவனுக்கு எப்படியானதாக தெரிகிறண்டா பிள்ளைகள்? நான் சொன்னதான் இப்ப கைகள் அசைச்சு பார்த்தா அந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி விளங்குமண்டு. இவனுக்கு அது எப்படி விளங்குதுண்டா? தலைவி தன்னுடைய கைகளை அசைத்து வா, விரைவாக வா என்னிடம்னு சொல்லி அழைக்கிற மாதிரி இவனுக்கு விளங்குதா. சரியா? இவன் எல்லாம் இது முழுக்க முழுக்க கற்பனையா, இவன் நினைச்சிட்டு வர்றது மட்டும்தான் இதுல இருக்குது. எனவே அந்த பாம்பு போல் இருக்கிற காந்த மலர்களை பார்த்த தலைவனுக்கு உள்ளத்துல சடாரன் ஒரு எண்ணம் ஒன்று வருது. என்ன? இது போலதானே தலைவியும் தன்னுடைய காந்தல் போன்ற மென்மையான விரல்களை கூப்பி என்ன அழைப்பா என்ற ஒரு எண்ணம் வருது, அந்த தோட்டொன்று வருது. சரியோ? அதுலேயே இவருடைய காதல் உணர்வு இன்னும் கொஞ்சம் கூடுது. சரியோ? எனவே இப்படி பல இயற்கை காட்சிகளாலும் பிள்ளைகள் இந்த காடை அழகு பெற்று இருக்குதாம். இயற்கை காட்சிகளால் என்ன செய்யுது? காடை அழகு பெற்று இருக்குதாம். என்ன? அடமலை பெஞ்சிருக்குது, அது பச்சை பசேலண்டு இருக்குது, தேரைகள் கத்துறது, பிடவஞ்செடிகள் உதிர்ந்து கிடக்கிறது, வேற என்ன காந்தல் மலர்கள் மொட்டை விழுந்திருப்பது, இதெல்லாமே பிள்ளைகள் ஏற்கனவே அழகோடு இருக்கிற முல்லை நில காட்ட இன்னும் அழகாக இருக்குதா இல்லைங்களோ? ஏற்கனவே முல்லை நில காடுகள் அந்த அளவு அழகு சொல்லவா வேணும்? அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழகா கொடுக்குது இந்த இயற்கை காட்சிகள்னு சொல்லுது. சரியோ? எனவே இதுல தண்ட நெஞ்சை பறிகொடுத்த தலைவன் இன்னும் வீடு வர இல்லையா, இன்னும் போறான். அதே வழி முழுக்க போறான். போகும்போது பிள்ளைகள் ஒரு காட்சி காணுறான். அது தலைவண்ட ஒட்டுமொத்த காதலையும் உலுப்பி விடுது. இப்படி ஒரு காட்சி காணுற பிள்ளைகள் அது என்னண்டா, ஒரு ஆண்மான் அப்போதான் சுனை நீரை பருகி விட்டு சந்தோஷமாக தண்ட பெண்மானோட இருக்கிறத இவன் பார்க்கிறான். எப்படி? ரோட்ல போறான். ரோட்டோட ஒரு ஓரத்துல என்ன நடக்குது? ஒரு ஆண்மான், இந்த இடத்துல ஆண்மான் சுனை நீரை பருகி விட்டு திருப்தியாக இவ தண்ட பெண்மானுக்கிட்ட வந்து சந்தோஷமா இருக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே இவருடைய ஒட்டுமொத்த காதலும் இங்கனதான் வெளிப்படுது. அப்ப இவர் நினைக்கிற பிள்ளைகள், ஆண்மான் தன்னுடைய பெண்மானோட எப்படி இருக்குதோ அது போலதானே இப்ப நானும் வீட்டை போனா என்ற தலைவியோடு இருப்பேன் என்று சொல்லி
தலைவியோடு இருக்கிறதை இவன் நினைச்சு பார்க்கறான். சரி, எனவே கொஞ்சம் தூரம் போகுது. இதெல்லாம் நினைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போகுது. போனால் அடுத்ததாக என்ன சொல்லுதுண்டா, ஒரு காட்சியும் இல்ல, இதோடே கற்பனையிலிருந்து வெளியே வாங்க. அடுத்ததை பாருங்களேன். அடுத்து என்ன சொல்லுதுண்டா, ஓடு பரிமளியா கொய்சுவல் பிறவி. இவன் சொல்றேன்டா, பாகனிக்கிட்ட இவன் என்ன சொல்றேன்டா, பிள்ளைகள், இந்த ஓடுகின்ற வேகத்துல குறையாத கொய்யப்பட்ட பிடரிமயிர்களை உடைய இந்த குதிரையில தாள் தாள் தார் மணி தயங்கு புயம்ப. 3 தாள் இருக்குதா, இந்த தாள் பிள்ளைகள் கால், இந்த தாள் தவழ்கின்ற, தாரண்டா மாலை. சரியா, அதாவது குதிரையினுடைய கால்வரை தவழுகின்ற மாலைகள் என்று. அதாவது நீங்க என்ன செய்யணும்னா, இந்த குதிரையிட களத்துல மாலை போட்டு இருக்குது. அதாவது அந்த போடப்பட்ட மாலை எங்க இருக்குதுண்டா பிள்ளைகள், குதிரையினுடைய கால்கள் வரை படுதா. எனவே அந்த தேர்ல உங்களுக்கு தெரியும், குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும். என்ன தேர்ல என்ன செய்யும், குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த குதிரைகள் கட்டப்பட்டிருந்தா அந்த குதிரைகள் நல்லா அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அழகா பிடரி மயிரெல்லாம் சீவி என்ன அழகா வச்சிருக்கும். எனவே அந்த குதிரையில போடப்பட்ட மாலை பிள்ளைகள் அந்த குதிரையினுடைய கால் வரை தொங்குதான். எனவே அந்த குதிரை நடந்து நடந்து போகும்போது அந்த கால்ல மாலை இருக்கிறதால அந்த மாலையில மணி இருக்குதாம். அந்த மணி கால் அப்படியே பட்டு இருக்குதா. மாலையில மணி அட்டாச் பண்ணி இருக்குது. அந்த மணி கால்ல பட சத்தம் கேட்டுட்டே இருக்குதா. சரியோ, அதான் சொல்லுது பாருங்க, தாள் தாள் தார் மணி தயங்கு புயம்ப. விளங்குனதா, கால்வரை தவழ்கின்ற மாலையில் சூடப்பட்ட மணிகள் ஒளி எழுப்ப. ஊர்மதி வளவ தேரே, பாகனை நீ விரைவாக செலுத்து. இவனுக்கு இன்னும் ஏற்கனவே காதல் உணர்வு மேலோங்கிட்டே, இவனுக்கு இன்னும் பொறுத்து கேள. இவன் சொல்றான், அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை கொண்ட பாகனே, நீ விரைவாக தேரை கொஞ்சம் செலுத்தேனே, நீ இவ்வளவு ஸ்லோவா போறா என்ன கேட்கிறேன். சரியோ, ஊர்மதி வல்லவ தேரேண்டா என்ன அர்த்தம், உன்னுடைய தேரை விரைவாக செலுத்து. சீர்மிகு அண்டா சிறப்பு மிகுந்த, நம்பையில் புரிந்து கொள்ளை, நம்மிடத்தில் அன்பு கொண்ட, அன்பெனும் அந்த காதல் கொள்கையை கொண்டிருந்த அம்மா அறிவையை, அந்த அழகிய மாமை நிறத்தையுடைய அறிவையை. அம்மாண்டா தாயல்லிங்கன பிரிச்சு பார்க்கணும். அம்மண்டா அழகு, மாண்டா என்ன அர்த்தம், மாமை நிறம். பொது நிறம் என்று சொல்றோம் தானே, அதுதான் மாமை நிறம். சரியோ, இப்ப நாம் ஏற்கனவே பார்த்தோம் அம்மண்டா அழகண்டு, அம்புகவன்னு சொல்லி தந்தன். அம்புகவண்டா அழகிய விலங்குகள், அப்படின்னா அம்மண்டா அழகிய அர்த்தம். எனவே அம்மாண்டா பிள்ளைகள் அழகிய மாமை நிறத்தையுடைய அறிவையை துன்னுகம் புரைந்தே நாங்கள் விரைவாக சென்றடைய வேண்டும். எனவே உண்ட தேர நீ விரைவாக செலுத்து, நான் போய் பார்க்கணும் என்று சொல்லி தலைவன் சொல்லுறான். இதுதான் ஓட படுமலை பொழிந்த பாடல். விளங்கினதான்னு பாருங்க. என்ன பிள்ளைகள் விளங்கிட்டா? ஓகே, சரி, கேள்விக்குள்ள போவோமா? என்ன இதுதான் லாஸ்டா நான் கேட்கறது விளங்கினதாண்டு. இப்ப பதில் சொல்லிடுங்க, என்ன விளங்க இல்லைன்னா கஷ்டம். ஓகே, சரி, கேள்விக்குள்ள போவோமா? பாருங்க. சரி, முதலாவது கேட்கலாம் பிள்ளைகள், மேற்படி செய்குள்ட திணை துறை என்பவற்றை குறிப்பிடுக கேட்டு வரலாம். என்ன சொல்ல போறீங்க? திணை என்ன? வெறுமனே முல்லைன்னு போடாம பிள்ளைகள் அவதானமா இருக்கணும். வெறுமனே முல்லைன்னு போடாம முல்லைன்னு போட்டு காடும் காடு சார்ந்திடவுமான முல்லை நிலம். விளங்கினதா? காடும் காடு சார்ந்திடவுமான என்னது? முல்லை நிலம். சரி, துறை என்ன பிள்ளைகள்? வினைமுற்றிய தலைமகன் செயல்பாட்டு கூடியது. தலைவியை பிரிந்து வினை மேற்கொண்ட தலைவன் வினை முடிந்து திரும்ப வேண்டிய கார்காலமும் வந்து விட்டதால் பாகனை அழைத்து கார்கால வருகை பற்றி கூறி தேரை விரைந்து செலுத்துமாறு கூறியது. வெரி குட், வெரி குட். அதாவது என்ன சொல்லலாம், நீங்க ஃபர்ஸ்ட் போடணும் துறை என்ன, வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு கூறியது. இப்படி போட்டுட்டு சும்மா வர இல்ல, அதாவது விளக்கவும் வேணும். வினைமுற்றிய என்ன அர்த்தம்? தொழில் முடிஞ்சு. எனவே நீங்க சொல்லணும், தொழிலை அதாவது வினை முடிந்த பிறகு தலைவனானவன் தலைவியை காண்பதற்காக
என்ன கார்கால வருகையை கூறி தலைவியை விரைவாக சேர வேண்டும் என்று தேரினை விரைவாக செலுத்து என்று தேர்ப்பாகனிடம் கூறியது. சரியா? இது கூடுதலா இருந்தா உங்களுக்கு குறைச்சு சொல்லலாம். சரி, வாரன். அப்ப முதலாவது போடணும் பிள்ளைகள், வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகனுக்கு கூறியது. அதை போட்டுட்டு இப்ப நீங்க அதை கொஞ்சம் சொல்லணும். எப்படி சொல்ல போறீங்க? வினை முடிந்த தலைமகன் என்ன சொல்லணும்? ஏற்கனவே இது சொல்லி தந்தாச்சு. சொல்லுங்க. எங்கெல்லாம் தேர்ப்பாகனுக்கு கூறினது. அது தலைவியை பிரிந்து சென்ற அந்த தலைவன் குறிப்பிட்ட அந்த கார்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு பாகன் கிட்ட தலைவியை காண வேணும்னு வேகமாக தேர செலுத்த செல்றது. வெரி குட். ஓகே, அது சரி. ஓகே, அவ திணையும் துறையும் விளங்கினதா? ஓகே, அடுத்தது கேட்கலாம் பிள்ளைகள். முக்கியமான ஒரு கேள்வி. முல்லை நிலத்து கார்காலம் பற்றிய வர்ணனைகள் இப்பாடலில் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். சரி, முல்லை நிலத்திட கார்காலம் பற்றிய வர்ணனைன்னு கேட்டா நீங்க அந்த இயற்கை காட்சிகளை தான் எழுத வேணும். நல்லா ஞாபகம் வைக்கணும். சரி, முதலாவது என்ன சொல்லலாம்? கார்காலம் பற்றிய வர்ணனை. மழை பெய்ந்த பசுமை மிகுந்த இடம். அதாவது வெரி குட். முதலாவது சொல்லணும் பிள்ளைகள், முல்லை நிலத்துல அடைமழை பொழிந்து எங்கும் பசுமையாக காணப்படுதல். இதென்ன? ஒரு கார்கால வர்ணனை. கார்காலம் மழைக்காலம் தானே, அப்ப கட்டாய மழை பெஞ்சிருக்கிறத சொல்லவே வேணும். சரியா? இது ஒன்றையும் பாயிண்ட்ஸ்ல எழுதுற இல்லையா, பந்தியில எழுதணும். ரெண்டாவது என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? சிறு பள்ளங்கள்ல இன்னொன்னு மறந்துட்டீங்களே, கத்துவது. வெரி குட். நீர் நிறைந்த பள்ளங்களில் பிளந்த வாயினையுடைய தவளைகள். அதான் சொல்லுறேன். நீர் நிறைந்த பள்ளங்களில் பிளந்த வாய்களையுடைய தேரைகள் என்ன கத்தி கொண்டு இருக்கிறது. இது ஒரு கார்கால வர்ணனை. ஏன்னா மழை இருந்தா மட்டும்தான் இது அவதானிக்கலாம். எனவே கார்காலத்துல இதை கட்டாயம் சொல்லணும். வேற என்ன சொல்லலாம்? வெரி குட். பிடவஞ்செடிகள் மலர்ந்து அவற்றினுடைய பூக்கள் செம்மநிலத்துல உதிர்ந்து கிடக்கிறது. இது ஒரு கார்கால வர்ணனை. வேற என்ன சொல்லலாம்? என்ன? காந்தல் மலர்கள் மொட்டை விழுந்து இருக்கிறது. அடுத்த சொல்லலாம் பிள்ளைகள், ஆண்மான் பெண்மானோட இன்பமாக இருக்கிறது. எனவே இதெல்லாத்தையும் நீங்க என்ன சொல்லணும்? அடிக்கடி சொல்றேன், பாயிண்ட்ல எழுதாம பந்தியில் எழுதிட்டு போகணும். நான் சொல்லிக்கிறேன், பந்தியை ஜாயின் பண்ணும் போது மேலும் அத்தோடு என்று அந்த சொற்களை போடுங்க. அழகா பந்திய மையம் சொல்லி தந்தேன். அது தெரியும் தானே? ஓகே, சரி. அப்ப நாம ரெண்டாவது கேள்வி பார்த்தாச்சு. அந்த அளவு முக்கியம் இல்ல அதுக்கு. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள உவமை அணியினை எடுத்து காட்டுகன்னு கேட்கலாம். என்னது? ஒருத்தர் கதைங்க. பகுவாய் தேரை சிறுபள்ளியத்தில். இப்ப அதுல உவமை அணி இருக்குது. எப்படி சொல்லுங்க? நான் சொல்லித்தரமே, சொல்லுங்க பாப்போம். எப்படி உவமை அணி சொல்லுங்க பிள்ளைகள், டைம் போகுது. எப்படி சொல்லலாம்? பெரிய வாயை